தமிழ் அறிவர் மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மே 17 இயக்க தோழர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர்களே, வரலாற்று இலக்கிய அரசியல் ஆர்வலர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 ஆண்டுகளாக இந்த அறிஞர் அவையத்தில் நான் பங்கேற்றிருக்கிறேன். அது என்னமோ தெரியல, போன வருஷமும் இதே மாதிரி கடைசியில் போட்டார் ஆறுமுக தமிழன் அவர்கள் கூட, என்ன உங்களுக்கு கடைசியிலேயே போடுறாங்கன்னு கேட்டார். சரி, ஏதோ நம்ம தோழர்கள் இருந்தால் போதும், பேசிடுவேன். அதனால் நண்பர்களே, எனக்கு ஒருவித அச்சம்தான். ஏன்னா இந்த அறிஞர் அவையத்திற்கான தலைப்புகள், இதனுடைய ஒருங்கிணைப்பில் 2 பேருமே 10 நாளைக்கு மேலே பணி செய்திருக்கிறோம், நானும் திருவும். ஆனால் இருந்தாலும் ஒரு பயம்தான். இந்த அறிஞர் அவையத்தில் பேசுவது என்பது எனக்கு அச்சம் தரக்கூடிய ஒன்று தாங்கிறத நான் மனம் திறந்து உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்ளலாம். என்ன காரணம்னா, இப்போ இங்கே பேசியவர்கள் எல்லாரும் ஒன்று பேராசிரியர்கள். ஆறுமுக தமிழன் ஐயா அவர்கள் பேசும்போது இன்னும் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு, அந்தளவுக்கு கொட்டுறாரு விஷயத்தை. அப்புறம் தொல்லியலாளர்கள். இப்போ நான் பேராசிரியனும் அல்ல, தொல்லியலாளனும் அல்லன். அப்போ யார் தான் நான் அப்படிங்கிறது சொல்லணும் இல்லையா? அதுதான் அந்த பயம். அது இன்னொரு விஷயம், தமிழை நான் முறைப்படி நான் படிக்காதவன், தமிழை கற்றுக்கொண்டிருப்பவனே என்னை நான் சொல்லிக்கொள்ளலாம். அப்புறம் ஒரு பத்திரிகையாளன், ஒரு படைப்பாளி அப்படிங்கிற ஒரு தகுதியோடு மட்டும் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். இந்த அறிஞர் அவையத்தினுடைய இன்னொரு வெற்றி, தொல்லியலாளர்களை, புகழ்பெற்ற தொல்லியலாளர்களை அழைத்து வந்து இந்த மேடையில் கடந்த 3 ஆண்டுகளாக நாம் பேச வைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த அறிஞர் அவையத்தினுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன், உறுதியாக நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா, பத்திரிகையாளனாக நான் பணிபுரிந்த காலத்தில் நான் அதுவும் வந்து ஆங்கிலத்தில் எழுதி கொண்டிருந்தவன் 20 வருஷமாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில். பொதுவாக பத்திரிகை இன்றைக்கி இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பிரிண்ட் மீடியா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து போஸ்ட் கொரோனா இல்லை, ப்ரீ கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு. காகிதங்கள் எல்லாம் வீணாகி கொண்டு இருந்தன. அதில் பொதுவாக ஒரு ஃபேஷன் ஷோவை பற்றி ஒரு கட்டுரை வரும், சினிமாவை பற்றி ஒரு பெரிய கட்டுரை வரும், அரசியல் நையாண்டின்னு சொல்லி ஒரு கட்டுரை வரும். கோயம்புத்தூரில் பத்திரிகையினுடைய நிலை இப்படி இருந்த காலத்தில் என்னுடைய வரலாற்று ஆர்வத்தின் காரணமாகவும், தமிழ் மொழி மீது எனக்கு இருக்கிற நேயத்தின் காரணமாகவும், ஒரு படைப்பாளியாக இலக்கியத்தின் மீது எனக்கு இருக்கிற நேயத்தின் காரணமாகவும் இங்கே வந்திருக்கிற தொல்லியலாளர்கள், முனைவர் மகேஸ்வரன் அவர்கள், முனைவர் இரா ஜெகதீசன் அவர்கள், எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கிற தி சுப்பிரமணியன் அவர்கள், காலையில் பேசிய முனைவர் சசிகலா அவர்கள், அவரை தொடர்ந்து பேசிய பத்மாவதி அம்மையார் அவர்கள், இல்லத்தில் இருந்தபடியே இணையவழி உரையாற்றிய முனைவர் மார்க்சிய காந்தி அவர்கள், இவர்கள் பேசிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே கட்டுரைகளாக எழுதியவன். அவர்கள் சார்பாக நான் எழுதினேன். அதான் நான் சொன்னேன், நான் தொல்லியலாளனும் அல்லன், பேராசிரியரும் அல்லன். அவர்கள் சார்பாக அவர்கள் பேசியதை கட்டுரைகளாக என்னுடைய மொழியில் நான் எழுதினேன். அந்த ஒரு தகுதி எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு ஆறுமுக தமிழன் அவர்கள் கூறும்போது ஒரு விஷயத்தை சொன்னார்.
அவர் ஏன் வந்து ஆறுமுக தமிழன்னு பேர் வச்சிருக்கீங்க, ஒருமுக தமிழன்னு வச்சுக்கலாம்லன்னு சொல்லி கேட்டார். இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு வெண்பா நினைவிற்கு வந்தது. கவிஞர் காளமேகம் எழுதிய வெண்பா. இப்போ ஒரு கடவுளுக்கே 6 தலைங்கிறது காலையிலிருந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அதை விவாதிச்சுட்டு இருக்கிறோம். திருமலை ராயன் என்கின்ற விஜயநகர காலத்து மன்னன் அந்த திருமலை ராயன் பட்டணத்திலே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த போது காளமேகம் பரிசில் பெறுவதற்காக அங்கே போறார். காளமேகத்தினுடைய வித்தை என்னன்னு நம்ம அதிக பேர் தெரிஞ்சிருப்போம். தமிழறிஞர்கள் இந்த பாட்டை படிச்சிருப்பாங்க, இந்த வெண்பாவை. அங்கே போன உடனே இவருக்கு நிறையா பரிசில் போயிடும், இவர் புகழ் பெற்றுவாருங்கிறதுக்கு வேண்டி அங்கே இருந்த அவை புலவர் அதிமதுர கவிராயர் அவர் ஒரு க்ளூவை கொடுத்தார். நீ பெரிய கவிஞருங்கிறிய, எங்கே நான் ஒரு சென்ட்ரல் ஐடியா, ஒரு கருத்தை சொல்கிறேன், அந்த கருத்தை நீ வெண்பாவில் பாட வேண்டும். வெண்பா புலவருக்கு புலி. ஒரு வெண்பாவை எழுதணும்னா ரொம்ப கஷ்டம், எங்கிருந்தாலும் அது தலை தட்டி தப்பு வந்துடும். ஆனால் அவர் வந்து பெரிய வித்தகர் காளமேகம், அவர் எழுதினார். என்ன சென்ட்ரல் ஐடியான்னா, எல்லா கடவுளுக்கும் 6 தலை வரணும். அது என்னப்பா எல்லா கடவுளுக்கும் 6 தலை வரணும், அப்படி ஒரு வெண்பா எழுத முடியுமா அப்படின்னு அதிமதுர கவிராயர் கேட்க, காளமேகம் பாடியதாக ஒரு பாட்டு இருக்கு, 4 வரி தான் அந்த பாட்டு. சங்கரர்க்கும் 6 தலை, சிவனுக்கு எப்படி 6 தலை இருக்கும்? சங்கரர்க்கும் 6 தலை, சண்முகர்க்கும் 6 தலை, அது வேணால் ஒத்துக்கலாம். முருகனுக்கு 6 தலை, சங்கரர்க்கும் 6 தலை, சண்முகர்க்கும் 6 தலை, ஐங்கரர்க்கும் 6 தலை ஆகியதே. விநாயகருக்கு ஒரு தலை தான், அதுவும் யானை தலை. அவருக்கு ஏது 6 தலை? ஐங்கரர்க்கும் 6 தலை ஆகியதே. சங்கை பிடித்தோர்க்கும் 6 தலை. திருமாலுக்கு 6 தலைன்றார், திருமாலுக்கு ஒரு தலை தானே. சங்கை பிடித்தோர்க்கும் 6 தலை. பித்தா நின் பாதம் படித்தோர்க்கும் 6 தலை பார் என்று ஒரு வெண்பா வரும். இது குழம்பிருச்சு எல்லாத்துக்கும். அப்போ இந்த பாடல் அவர் எவ்வளவு பெரிய திறமைசாலின்னு பாருங்களேன். இது ஒரு சுவைக்காக சொல்லி என்னுடைய உரைக்கு வருகிறேன். அந்த பாடலை பிரித்து சொன்னார் காளமேகம். சங்கரர்க்கும் 6 தலை என்றால் சங்கரன் சிவன், சிவனுடைய தலையில் 6 இருக்கிறது, ரிவர். சண்முகருக்கும் 6 தலை, அது தெரியும். 6 கார்த்திகை பெண்கள் பால் ஊட்டினார்கள், அவங்களுக்கு 6 தலை வந்துச்சு. ஐங்கரர்க்கும் 6 தலை ஆகியதே என்று சொல்லும்போது விநாயகனுக்கு இருப்பது ஒரு தலை தான், அதுவும் யானை தலை. அது எப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார் கிளியரா, அதை அப்படி படிக்கக்கூடாதுங்க, சொல்ல பிரித்து விளையாட தெரியணும். ஐங்கரர்க்கும் 6 தலை ஆகியதே என்பதை ஐங்கரர்க்கும் மாறுதலைன்னு படிக்கணும். மாறு, ஆல்டர்னேட் ஹெட். ஐங்கரர்க்கும் மாறுதலை ஆகியதே. சங்கை பிடித்தோர்க்கும் 6 தலை. சங்கை எடுத்த விஷ்ணுக்கு 6 தலை. அது எப்படி? அவர் ஆற்றோரம் பிறந்தவர், 6 அவருக்கு முக்கியமானது தலை. சங்கை பிடித்தோர்க்கும் 6 தலை, 6 தலை, 6 என்பது முக்கியம். திருவரங்கத்தை சொல்லக்கூடிய சொல். அப்போ கடைசியில் தான் சொன்னார், பித்தா. பித்தா என்ற பெயர் சிவனுக்கு உண்டு. பித்தன் என்ற ஒரு இதழையே நடத்தினார் பெரியசாமி தூரன். பித்தா நின் பாதம், உன் பாதம் படித்தோருக்கு 6 தலை பார். இது ஆறுதல், மனசுக்கு ஆறுதல். காளமேகத்தினுடைய இந்த பாடல், அதை விட இன்னொரு பாட்டு இருக்கு, அதையும் சொல்லணும். தமிழ் மொழியினுடைய சிறப்பு. முதலாக எனக்கு தெரிந்த அளவு காதலுக்காக மதம் மாறியவன் காளமேகன். அவன் வைணவனாக இருந்துட்டு ஒரு சாதாரண கோயிலில் வந்து ஆலய பரிசாரகராக இருந்தபோது, சமையல்காரராக இருந்தபோது, ஒரு தேவதாசி மோகனாங்கி மீது அவன் காதல் கொள்கிறான். அப்போ அந்த காலத்தில் வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறி அவளை திருமணம் செய்து கொண்டான் என்று வரலாற்றில் நாம் படிக்கிறோம். பிறப்பால் பார்ப்பனனாக காளமேகம் இருந்தாலும் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த வர்ணாசிரமம்,
அதை உடைத்து காட்டியான் ஒரு வெண்பாவிலே காட்டியவர் காளமேகம். அந்த வெண்பாவையும் தமிழறிஞர்கள் அறிந்திருப்பார்கள், இருந்தாலும் நம்ம தோழர்களுக்காக அதை சொல்கிறேன். அந்த வர்ணாசிரமத்தை ஒரு வெண்பால உடைச்சு போட்டான் காளமேகம். தலையில் பிறந்தவன் பிராமணன், அவன் என்ன செய்யணும்? பார்ப்பனர்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதம் தான் ஓதணும். தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், அவன் நாட்டை ஆள வேண்டும். இடுப்பிலிருந்து பிறந்தவன் வைசியவன், அவன் வணிகம் செய்ய வேண்டும். பாதத்திலிருந்து பிறந்தவன் சூத்திரன், அவன் இவங்க 3 பேர்த்துக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, பெரியாரிடம் இந்த கேள்வியை கேட்டதாக ஒரு செய்தியை நான் படித்திருக்கிறேன். தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், இடுப்பிலிருந்து பிறந்தவன் வைசியன், பாதத்திலிருந்து பிறந்தவன் பிரம்மனுடைய பாதத்திலிருந்து பிறந்தவன் சூத்திரன். இந்த பஞ்சமன்னு சொல்கிறாங்களே, அவங்க எங்கே பிறந்தாங்கன்னு பெரியாரிடம் கேட்டதாக, பெரியாருடைய ப்ரெசன்ட் விட்டு அந்த குவிக்னஸ் ஆஃப் மைண்ட், இந்த பஞ்சமர்கள்னு சொல்கிறாங்களே, அவரை பற்றி ஒன்றுமே சொல்லி அவங்க எங்கேருந்து பிறந்தாங்கன்னு ஐயாவிடம் கேட்டபோது ஐயா சொன்னதாக நான் கேள்விப்பட்டது. அவன் தான்டா ஒரு ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தான். அதனால் அந்த வர்ணாசிரமத்தை உடைத்து காட்டினான் காளமேகம். அந்த வெண்பா மாடு தின்பான் பார்ப்பான் என்று ஆரம்பிக்கும். மாடு தின்பான், உண்மையாகவே பார்ப்பனர்கள் மாடு தின்றிருக்காங்க. ஆனால் இவர் அப்போ காளமேகம் எழுதிய போது பார்ப்பனர்கள் சைவர்களாக இருந்திருக்கிறார். மாடு தின்பான் பார்ப்பான், மறையோதுவான் குயவன், கூடிமிகு மண் பிசைவான் கொல்லனே, தேடி இரும்படிப்பான் செக்கான், எண்ணெய் விற்பான் வண்ணான், பரும்புடவை தப்பும் பறை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் அது எப்படி மாடு தின்பான் பார்ப்பான், பார்ப்பனர்கள் சைவர்களாச்சு, அவரை போய் மாட்டுக்கறி சாப்பிட்றனா. மறையோதுவான் குயவன்னா, குயவன் சட்டி செய்கிறவன், அவன் எப்படி மறையோதுவான்? கூடிமிகு மண் பிசைவான் கொல்லனே, கொல்லன் மண் பிசைய மாட்டான், அவன் இரும்படிக்கிறவன். கூடிமிகு மண் பிசைவான் கொல்லனே, தேடி இரும்படிப்பான் செக்கான். செக்கான் எப்படி இரும்படிப்பான்? செக்கார் என்பவர்கள் எண்ணெயாட்டுபவர்கள், அவர்கள் எப்படி இரும்படிப்பார்கள்? தேடி இரும்படிப்பான் செக்கான், எண்ணெய் விற்பான் வண்ணான். வண்ணார்கள் எங்கே எண்ணெய் வச்சிருக்கிறாங்க? பரும்புடவை தப்பும் பறை, பரும்புடவை பெரிய புடவை தப்பும் பறை. பறையர்கள் பெரிய புடவை துவைப்பார்கள் இல்லை. இது தமிழ் மொழியை பற்றி நான் சொன்னேன். இந்த வெண்பாவில் தமிழ் அணி இலக்கணத்தில் கடைமொழி மாற்று என்ற ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த கடைமொழி மாற்று என்பது என்னன்னா, அந்த வெண்பாவில் கடைசி சொல் என்ன வருதோ அதை தூக்கி மேலே வச்சு படிக்கணும். இந்த கடைசி சொல் என்ன? பரும்புடவை தப்பும் பறை. இப்போ அந்த பறைங்கிறத எடுத்து மேலே வச்சு படிச்சு பாருங்க. பறை மாடு தின்பான் இப்படி வரும், பறை மாடு தின்பான் அப்படி வரும். பார்ப்பான் பறை மாடு தின்பான், பார்ப்பான் மறையோதுவான் இப்படி வரும் அந்த பாட்டு. அந்த இந்த 2 வெண்பாக்களை பகிர்ந்து கொண்டு அடுத்ததுக்கு நான் என்னுடைய தலைப்புக்கு நான் வந்துடுறேன். ஒரு பவர் பாயிண்ட் ஷோவோட என்றைக்கு நான் தொழிலாளர்கள் வரலாற்றாளர்கள் சார்பாக அவர்களின் குரலாக நான் எழுதினேனோ, அவர்களோடு நான் பயணித்தேனோ, அந்த பயண அனுபவங்களை சில படங்களாக உங்களிடத்தில் காட்டி விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன். முதல் படம் போயிடலாம் தோழர். எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பு இந்து மத கடவுளாக்கப்பட்ட தமிழர் தெய்வங்கள் என்கின்ற அந்த தலைப்பிலே நான் பேச இருக்கிறேன். இந்த அடுத்த ஸ்லைடு போயிடலாம் தோழர். அடுத்த ஸ்லைடு, இது நான் விட்ட இடம், சென்ற ஆண்டு நான் விட்ட இடம். ஜெயதீசன் சார், ஒரு நிமிஷம் உட்காருங்க. இது சென்ற ஆண்டு நான் விட்ட இடம். இது எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே நான் எழுதிய இந்த கட்டுரை. இந்த கட்டுரையோடு நான் இந்த கட்டுரை குறித்த ஒரு உரையாடலோடு நான் முடித்து கொண்டேன். அதை இப்போது தொடர்வது இயல்பாக இருக்கும் என்று பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
2 நூல்களை இந்த இடத்திலே நான் குறிப்பிட வேண்டும். ஒன்று, ஒரே தலைப்பிலான 2 நூல்கள். கொங்கு நாடும் சமணமும் என்கின்ற கோவை கிழார் சி. ராமச்சந்திரன் செட்டியார் எழுதிய ஒரு நூல். இன்னொரு நூல் அதே தலைப்பு, ஈரோடு புலவர் சே. ராஸ் அவர்கள் கல்வெட்டறிஞர் எழுதிய அந்த நூல். இந்த 2 நூல்களை நான் வாசித்திருக்கிறேன். அதில் ஒரு செய்தி என்னன்னா, பொள்ளாச்சி தாண்டி ஆழியாற்று கரையோரம் ஒரு சமண தீர்த்தங்கரரை பெண் கடவுளாக மாற்றி அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சமண தீர்த்தங்கரரை. இந்த 2 நூல்களிலுமே எனக்கு கிடைத்த செய்தி, சமண தீர்த்தங்கர் ஒருவரை, அந்த ஒருவர். அப்போ இந்த இடத்திற்கு நாம் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஒரு நாள் பயணித்தோம். பயணித்து ஒரு வரலாற்று குழுவோடு நாங்கள் பயணித்தோம். அது சாதாரணமாக போய் சேரக்கூடிய இடம் அல்ல. அது வனத்துறையிடம் அனுமதி வாங்க வேண்டும், வனத்திற்குள் பயணிக்க வேண்டும். ஆயுதம் ஏந்திய வனத்துறையினர் அழைத்து செல்வார்கள். அப்படிப்பட்ட இடம், அங்கே யாரும் போக முடியாது. ஆனால் அந்த வாய்ப்பு ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு கிடைத்தது. நாங்கள் எல்லோரும் பயணித்தோம். இந்த ஆழியாற்றினுடைய கரையில் தான் அந்த கோயில் இருக்கிறது. அந்த பெண் தீர்த்தங்கரரை பெண்ணாக மாற்றி, பெண் கடவுளாக மாற்றி வழிபடக்கூடிய ஒரு இடம், ஒரு கோயில் அங்கே இருக்கிறது. அந்த கடவுளுக்கு பேரும் வச்சிருக்கான், ஆதாளி அம்மன் என்று பேர் வைத்திருக்கிறார். சரி, அந்த கோயிலை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது, அந்த அப்படியே மேலே புடவை கட்டி, தீர்த்தங்கர் இருக்கு, புடவை கட்டி, முகத்திற்கு சுண்ணம் பூசி, உதட்டிற்கு சிவப்பு சாயம் பூசி, நெற்றியில் குங்குமம் விட்டு, அப்படியே அச்சு அசல் பெண்ணாக அந்த கடவுள், அந்த தீர்த்தங்கரர் பெண் கடவுளாக வழங்கப்பட்டிருக்கு. இதில் எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுன்னா, சரி தீர்த்தங்கரர்னு போட்டிருக்காங்க, இது எந்த தீர்த்தங்கரருங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். இதுவரைக்கும் யாருமே, எந்த வரலாற்றாளர்களும் இதை சொல்லவில்லை என்று சொல்லி எங்களை எல்லாம் அந்த வரலாற்று விழாவிற்கு அழைத்து சென்ற கல்வெட்டறிஞர் அவரிடம் நான் கேட்டேன். அவர் சொன்னார், சார் இது இங்கே யாரும் இல்லை, ஆனால் இந்த தீர்த்தங்கரர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆதாளி அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆடையை அவிழ்க்க வேண்டும். இது நல்ல வேளை வனப்பகுதி, நகரத்திற்குள் அதை செய்துவிட முடியாது. அதனால் அந்த துணிச்சல் மிகுந்த கல்வெட்டறிஞர், சரி அதை கழட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடையை அவரும் நானுமே அகற்றினோம். அகற்றும்போது தலைக்கு கீழே பார்த்தால் தீர்த்தங்கரர் அப்படியே பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த அமர்ந்திருக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பெடஸ்டல் என்கின்ற அந்த பலிபீடத்தில், அதில் பார்த்தா எந்த தீர்த்தங்கர்னு தெரிஞ்சிடும். அந்த பலிபீடத்தில் என்ன உருவம் இருந்துச்சுன்னா சிங்கம் உருவம் இருந்துச்சு. சிங்க உருவத்தை பார்த்தவுடன் அந்த கல்வெட்டறிஞர், அவர் எப்போ நீங்கள் எந்த டவுட் கேட்டீங்கனாலும் அடுத்த செகண்டில் அந்த ஆன்சர் வச்சுருக்கக்கூடிய ஒரு தொல்லியலாளர். அவர் உடனே பார்த்தோன்னே அவர் தான் கண்டுபிடிச்சார். கீழே சிங்கம், இப்போ சந்திரபிரபா தீர்த்தங்கிறன்னா கீழே நிலா இருக்கும், ரிஷபநாதர்னா காளை இருக்கும், சிங்கம் இருக்கு. இது 24ஆம் தீர்த்தங்கரர் மகாவீரர் சிலையை தான் பெண் கடவுளாக்கி அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை இந்த வரலாற்றிலே முதலாக நான் தான் கட்டுரையாக்கினேன். அதனால் தலைப்பே அப்படி கொடுத்துட்டாங்க. என்னென்றால் ஆதாளி அம்மனாய் மாறிய தீர்த்தங்கரர், த மகாவீரா ஹூ பிகேம் எ பாப்புலர் ஃபீமேல் ஹிந்து டெய்டி என்ற தலைப்பை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கல்வெட்டறிஞர் தான் நம் முன்னால் அமர்ந்திருக்கிற ஜெகதீசன் அவர்கள். நாளை அவர் பேச இருக்கிறார். அதை, இந்த உண்மையை உலகத்திற்கு கொண்டு வந்தவர் அவர்தான், அவரோடு நானும். அதனால் இதை சொல்லிட்டு பேசினா சரியாக இருக்குங்கிறக்காக இந்த படத்தை போட்டேன். அடுத்தது போயிடலாம். இது ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரி தான். இது பார்த்தீங்கன்னா
ஒரு ஒரு ஆண் 2 பெண்கள் நிற்கிறார்கள். இதை என்னென்ன இந்த இந்த சிலை எங்கே இருக்குன்னு கேட்டால் அரவக்குறிச்சியில் இருக்குது. இந்த கோயில் அரவக்குறிச்சியில் இருக்குது. 2 பெண்கள் நிற்கிறார்கள். ஒரு ஆணுக்கு 2 பக்கம் ஒரு 2 பெண்கள் இருக்காங்க. இது என்னன்னு கேட்டால் நம்ம ஆட்களுக்கு பொதுவாக பக்தியில் இருக்கிறவங்களுக்கு பக்தி வேறு, அறிவு வேறு. இந்த பக்தியில் இருக்கக்கூடியவங்க இந்த கடவுளை என்னவென்று வணங்கி கொண்டிருக்காருன்னா முருகன், வள்ளி, தெய்வானைன்னு வணங்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னா இதை வந்து தொழிலாளர்கள் ஆய்வு பண்ணி சொன்னாங்க. அதை நான் கட்டுரையாக எழுதினேன். இது நடுவில் நிற்கிறவர் வந்து ரிஷபதேவர், முதல் தீர்த்தங்கரர். அந்த முதல் தீர்த்தங்கரர் தன்னுடைய 2 மகள்களோடு நின்று கொண்டிருக்கிறார், 2 பேர்த்தோடு. அதில் அதை ஸ்ரீபுராணம் படித்த ஒரு அறிஞர், அதை சமணத்தினுடைய நூலான ஸ்ரீபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை இந்த சிலை நமக்கு காட்டுகிறது. அதில் பிரம்மி, தன்னுடைய மகள் பிரம்மி, ஒருத்தியுடைய பெயர் பிரம்மி, இன்னொருத்தியுடைய பெயர் சுந்தரி. ஸ்ரீபுராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருன்னு கேட்டால் பிரம்மிக்கு வந்து எழுத்துக்களை ரிஷபதேவர் கற்பித்ததாகவும், சுந்தரிக்கு எண் நம்பர்ஸ் எண்ணை தன்னுடைய இடது கையாலும் கற்பித்ததாகவும் ஸ்ரீபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இந்த சிலை. அப்போ இதை வந்து இன்னுமே வந்து இந்த வரலாற்றை எழுதியும் இது முருகன், வள்ளி, தெய்வானை இல்லை, இது ரிஷபதேவர் தன்னுடைய மகள்களோடு இருக்கிறார் என்று எழுதியும் பரவலாகியும் எல்லா பத்திரிகையிலும் வந்தும் கூட இன்னுமே வந்து முருகன், வள்ளி, தெய்வானின்னு தான் இந்த சமுதாயத்தில் கும்பிட்டுருக்காங்க. அடுத்தது போகலாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான, இது பேரூர், மிக முக்கியமான ஒரு ஊர். இது பேரூரில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் பட்டீஸ்வரர். ஏன்னா அந்த கொங்கு நாட்டு பகுதி முல்லை நிலம்ங்கிறங்காட்டி பட்டீஸ்வரர் என்று அவருக்கு பெயர். இறைவியினுடைய பெயர் பச்சை நாயகி. அதே சமஸ்கிருதத்தில் வந்து மரகதாம்பாள்னு மாற்றி வச்சுருக்கான். பச்சை நாயகியை மரகதாம்பாள் என்று மாற்றி வச்சுருக்கான். பட்டி என்ற சொல் முல்லை நிலத்தோடு தொடர்புடைய ஒரு சொல். ஆனால் இந்த கோயில் கூட அறிஞர் பூங்குடன் அவர்கள் இன்றைக்கு வரல, எங்களுடைய ஆசான் அவர் தான் எல்லாத்துக்கும். அவர் தான் ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார், இந்த பேரூர் என்கின்ற இந்த கோயில் கூட பழங்குடி மரபிலிருந்து வந்தது. இதில் வந்து சைவத்திற்கோ வைணவத்திற்கோ எதற்கும் சம்மந்தமே கிடையாது. பேரை என்கின்ற ஒரு இருளன், ஒரு பழங்குடி இருளன், அவன் கட்டியதாக இந்த கோயில் நம்பப்படுகிறது என்றது பழங்குடிகளுடைய நம்பிக்கை. அது ஆவணமாகல. அதை முதலில் ஆவணப்படுத்தியவர் அறிஞர் பூங்குடன் அவர்கள்தான். அடுத்தது, இது மிக முக்கியமான ஒரு ஸ்டோரி. பெருமாளின் பழங்குடி மனைவி என்ற ஒரு தலைப்பில் இதை நான் சொல்ல வேண்டும். இதில் மிக முக்கியமாக இதே பழங்குடி சமுதாயத்தில் அவர்களோடு தங்கி அவர்களுடைய அன்றாட வாழ்வினுடைய பண்பாட்டை கவனித்து அதை ஆவணப்படுத்தி அவர்கள் பாடக்கூடிய பாடல்களை, பழங்குடி மக்கள் பாடக்கூடிய பாடல்களை எல்லாம் ஆவணப்படுத்தி அதை ஒரு நூலாக எழுதியவர் தோழர் லட்சுமணன் அவர்கள். அவர் எழுதிய இந்த நூல் தான் சப்பே கொகாலு. கொகாலு என்பது இருள மொழியிலே குழல், புல்லாங்குழல். அந்த நூலில் அந்த இருளர்கள் பாடக்கூடிய ஒரு பாடல், இதெல்லாம் வந்து ஓரல் சாங்ஸ் தான். பழங்குடிகளுக்கு வந்து எழுத்தில் அவங்க டாக்குமெண்ட் பண்ண முடியாது, வாய்மொழி பாடல்களாக இருந்ததை அவர்கள் லட்சுமணன் அவர்கள் எழுத்தாக்கி இருக்கிறார். அந்த ஒரு பாடல் ஒரு கதையை பேசுகிறது. இப்போ கோயம்புத்தூர் பகுதியிலே காரமடை என்கின்ற இடத்திலே ரங்கநாதர் கோயில் கட்டப்பட்டது. வைணவ சமயத்தை பரப்புவதற்காக விஜயநகர ஆட்சி காலத்திலே இந்த கோயில் கட்டப்பட்டது. ஏன் காரமடையை வைணவம் தேர்ந்தெடுத்தது என்றால், அந்த காரமடையை சுற்றிலும் மலைகள் இருக்கின்றன, மலைவாழ் பழங்குடியினர் இருக்கிறார்கள். அந்த பழங்குடியினர் அனைவரையும் வைணவத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த கோயில் அங்கே கட்டப்பட்டது. இருளர் தாய் தெய்வமான பெட்டதம்மன், பெட்டதா என்று சொல்லக்கூடிய பெரிய தாய், பெட்டதா என்று சொல்லக்கூடிய ஒரு மேட்ரியார்கல் சொசைட்டியை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சொல். பெட்டதா என்கின்ற அந்த பெண்ணை பெருமாளுக்கு மனைவி ஆக்கினார்கள்.
அதே மாதிரி துளசி லாம்பாள்னு ஒரு இளம் பெண் இருந்திருக்கா, சின்ன பொண்ணு, பூ பெய்தாத பெண். அந்த பெண் மிக அழகான பெண். இருளர் வாழ்விலே இப்படி ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை லட்சுமணன் சொல்கிறார். இருளரிடம் வாங்கி அதை ஆவணப்படுத்தி சொல்கிறார். அந்த துளசி லாம்பாள் என்கின்ற அந்த பூ பெய்தாத பெண் மீது பெருமாளுக்கு காதல். அந்த பெண்ணிடம் காதலை சொல்லியும் இட் இஸ் அன்ரெசிப்ரோகேட்டட். அவள் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப பெருமாள் என்ன செய்கிறார், ஒரு நாள் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்துடுறார். தோளில் தூக்கி கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுது, இது பாருங்க பழங்குடிகள் எப்படி இதை பார்க்குறாங்கன்னா, கொண்டு வரும் பொழுது அந்த பெண் அந்த வழியிலேயே அந்த அதிர்ச்சி, அவள் பூ பெய்து விடுகிறாள். பெருமாளுடைய தோளில் இருந்தபடியே பூ பெய்து விடுகிறாள். அந்த அவர் தோள் மீது தலை மீது அவளை அமர வைத்து பெருமாள் தூக்கி வரும்போது அவள் பூ பெய்து விடுகிறாள். அவள் பூ பெய்திய அந்த இரத்தம் தான் பெருமாளுடைய நாமத்திலே நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கோடு என்கின்ற ஒரு நம்பிக்கையை இருள பழங்குடியினர் வைத்திருக்கிறார். இது வைணவம் கொங்கு நாட்டில் பரவ வேண்டும் என்பதற்காக இருளர்களை தம் வசம் கொண்டு வர வேண்டும் என்று அந்த வைணவ சமயம் நினைத்ததனுடைய விளைவு. ஆனால் இருளர் கதைகளிலே இப்படி ஒரு பார்வை இருக்கிறது. அடுத்தது போயிடலாம். இதை நம்ம காலையில் சசிகலா அவங்க சொன்னாங்க, சாந்தலிங்கம் ஐயா இல்லை, அவரும் இதை சொன்னார். இது ஐவர்மலை, இதுவும் என்னுடைய களப்பணி சார்ந்த ஒரு கட்டுரை தான். இது உண்மையிலேயே ஐவர்மலை அல்ல, இது ஐயரை மலை தான். இந்த ஐயரை மலை பழனிக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயரை மலை ஐவர் மலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாந்தலிங்கம் ஐயா சொன்னாரே, சமண சமயத்தில் பாலின பாகுபாடு இல்லை கல்விக்கு, காலையில் பேசினாரே, அதை கூறும் விதமாக இந்த ஐவர் மலையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் அந்த பள்ளியிலே கல்வி போதித்த ஆசிரியையுடைய பெயரையெல்லாம் குறிப்பிடுகிறது. அதில் ஒரு ஆசிரியையுடைய ஒரு பெயர் பட்டினி குரத்தியார், ஒரு மாணவியுடைய பெயர் அவனந்தி குரத்தியார். அங்கே பார்த்தீங்கன்னா அமர்ந்த கோலத்தில் இந்த சமண துறவிகள் இருக்கிறார்கள். இதை நான் வேணுன்ட்டே கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, மக்களுக்கு வரலாற்றில் என்ன நம்பிக்கை இருக்குது, எப்படி வரலாறு இருக்குன்னு சொல்லி ஐவர் மலையில் நான் வேணுன்ட்டே ஒருத்தர்கிட்ட கேட்டேன். இது எப்படி பரப்பி வைத்திருக்கிறது பாருங்களேன், வைதிகம் எப்படி பரப்பி வைத்திருக்கிறது. இது ஐவர் மலைன்னு சொல்கிறாங்களே, இங்கே இந்த சிலையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், யார் இல்லைங்க, பஞ்சபாண்டவர்கள்னார். மகாபாரத்தில் வர்ற பஞ்சபாண்டவர்கள். அவங்க எப்படி பஞ்சபாண்டவர்கள் யாருன்னுட்டா, யுதிசித்திரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அவர் இந்த பேரெல்லாம் சொல்கிறாருங்க, படிக்காதவர் இந்த பேர் சொல்கிறார். சரி, இப்போ அவங்க எப்படி இங்கே வந்தாங்க? அது ஒரு போர் நடந்துச்சல்லைங்க, கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு போர் நடந்துச்சல்லைங்க, அந்த போருக்கு பயந்தோடி இங்கே ஒளிஞ்சாங்க, அவங்க சிலை தாங்க இது அப்படிங்கிறாரு. ஆனால் இது ஐவர் மலையும் அல்ல. இது நாளைக்கு எந்த பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி அந்த டைட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்க. கடைசியில் ஐயரை மலை, ஐவர் மலை, நாளைக்கு என்ன ஆகுது, ஐயர் மலை ஆயிரு. அதுக்கு நான் அடித்த எச்சரிக்கை மணி தான் எக்ஸ்பிரஸில் நான் எழுதிய இந்த கட்டுரை. அதில் இந்த அகராதியில் எல்லாம் பார்த்தோன்னா ஐயரை என்பது ஒரு பெண் கடவுளுடைய பெயர். சேரமன்னன் பல்யானை செல்களு குட்டுவன் அவனுடைய குலதெய்வமாக இந்த ஐயரையை அவன் வணங்கி இருக்கிறான். இதற்கு பதிற்றுப்பத்திலே சான்றுகள் இருக்கின்றன. சேரர்களை பற்றி பாடப்பட்ட பதிற்றுப்பத்து நூலிலே இதற்கு சான்றுகள் இருக்கின்றன. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லெக்சிகன், சென்னை பல்கலைக்கழக பேரகராதியை எடுத்து ஐயரை என்பதற்கு பொருளை பார்க்கவும். அது மிக அழகாக என்ன சொல்கிறது என்றால், a hill of Chara country என்று தான் சொல்கிறது. a hill of Chara country 9 miles west of பழனி என்று சென்னை பல்கலைக்கழக பேரகராதி தெரிவிக்கிறது. அடுத்தது
இது என்னுடைய வெண்பா, என்னுடைய நூல் நேரிசையில் உரிசையில் நான் எழுதிய அந்த வெண்பா. அவினாசி கோயிலை பற்றிய கொங்கேழு சிவாலயங்களில் மிக முக்கியமானது அவினாசி. இந்த அவினாசி குறித்து நாம் எழுதிய அந்த வெண்பா தான் இது. நாசம் எதிர்த்தொழித்த நற்கடவுள் ஊர் என்று பேசும் மொழியுள்ளே பேராமே, வாசன் போய் புக்கொழிந்த ஊராம் புனைவு சரியில்லை, புற்குழியூர் என்றே பொறுத்து என்று அந்த ஈற்றடியை நாங்கள் உருவாக்கினோம். இரட்டை கவிஞர்கள் செய்தோம். இதுக்கு என்ன கதை விட்டுருக்கான், நீங்கள் இன்னமும் சுந்தரர் தேவாரத்தினுடைய அவினாசி பதிகத்தை எடுத்து படித்து பார்க்கணும். அவினாசி பதிகத்தில் சொல்லப்பட்டது தான் அது. கண்ணன் கிருஷ்ணன் ஓடுகிறான், ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஒளிந்து கொண்டதால் அந்த ஊருக்கு பேர் தேவாரத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் கடவுளை அழைக்கும் போது, சிவனை அழைக்கும் போது திருப்புக்குழியூர் அவனாசியே என்றுதான் அழைக்கிறார். அவினாசி என்ற பெயர் எப்படி வந்தது? நாசம் என்கின்ற அந்த சொல் தீங்கு, நாசம் என்றால், விநாசம்னு சொன்னா பெருந்தீங்கு. அதற்கு முன்பு அந்த ஆ என்கின்ற அந்த முன்னோட்டை போட்டால் தீங்கை நீக்குதல் என்று பொருளாகும். அப்ப தீங்கை நீக்குபவர் தான் அந்த கடவுள் அவினாசி. அதை தமிழில் நம்ம ஆட்கள் மொழிபெயர்த்தாங்க பெருங்கேடிலியப்பர். பெருங்கேடிலியப்பர் என்று கூட ஒரு மொழியாக்கம் அதற்கு உண்டு. ஆனால் தோழர்களே, இந்த அவினாசியுடைய பெயர் புக்குழியூர். அது ஒன்றுமே இல்லை, இடத்தை வைத்து அந்த புவியியல் சூழலை வைத்து ஊருக்கு பெயர் அமையும். புல் அதிகமாக இருந்த குழியான பகுதி அந்த ஊர், அவ்வளோதான். அதுதான் புற்குழியூர். ஆனால் அதை எப்படி மாற்றிக்கிட்டாங்க பாருங்கள். புராணத்தை கற்பித்து கண்ணன் ஓடுகிறார், சிவன் துரத்துகிறார், கண்ணன் போய் அங்கே ஒளிந்து கொண்டார். ஒரு லகரத்தை மாற்றி அதுக்கு ஒரு புராணத்தை கட்டிக்கிட்டாங்க. அதை வெளிப்படுத்த நான் ஒரு கட்டுரை எக்ஸ்பிரஸ் எழுதினேன். அதுதான் இந்த பாடலினுடையது. அதனால்தான் நாசம் எதிர்த்தொழித்த நற்கடவுள் ஊர் என்று பேசும் மொழியுள்ளே பேராமே, வாசன் போய் புக்கொழிந்த ஊராம் புனைவு சரியில்லை, புற்குழியூர் என்றே பொறுத்து, அதுதான் சரி என்கின்ற ஒரு வெண்பாவை நாங்கள் எழுதினோம். அடுத்தது போயிடலாம். இதுவும் திடீர்னு நகைச்சுவையாக திருமுருகனை நான் கூப்பிட்டு விட்டேன் ஒரு வெண்பாவில். ஆனால் அது ரெண்டு பொருள் இருக்கு. பூண்டி, அவனாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூண்டிக்கு பேர் திருமுருகன் பூண்டி என்றே பெயர். அது திருமுருகநாத சுவாமி. இன்னொன்று, அது திருமுருகன் பூண்டின்னு நினச்சிட்டு முருக கடவுள்னு சொல்லி சிவனை வணங்கிட்டு இருக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. திருமுருகன் பூண்டி, இதே சுந்தரர் தேவாரத்திலே திருமுருகன் பூண்டி பதிகம் என்ற ஒரு 10 பாட்டு இருக்குது. அதில் இந்த கதை உங்களுக்கு சுவையாக இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய நண்பரான சேரமான் பெருமாளை பார்ப்பதற்காக சேரநாடு செல்கிறார். சேரநாட்டில் தன்னுடைய நெருங்கிய நண்பர் மன்னன், இவர் சிவனடியார், அவர் மன்னன், 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அவர் நிறைய பரிசுகளை, பொன்னையும் பொருளையும் கொடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாரை அனுப்பி வைக்கிறார். வர்ற வழியில் அந்த பூண்டி, திருமுருகன் பூண்டியில் அந்த பொருள் எல்லாம் களவு போயிடுது. யாரோ பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அது யார் பிடுங்கினான்னா, சுந்தரமூர்த்தி நாயனாரை பொறுத்தளவு இந்த வேட்டுவ சமுதாயத்தை சேர்ந்தவர். வேட்டுவர், வேட்டையை தொழிலாக கொண்ட பூர்வகுடிகள், கொங்கு நாட்டினுடைய பூர்வகுடிகள். இவர்களுக்கு தொழில் வழிப்பறி செய்தல் தான். அப்படி ஒரு பேர் இருக்கு, ஆரலை கள்வர். அதில் இவங்க திருடிட்டு போயிடுறாங்க, இவங்க பிடுங்கிட்டு போயிடுறாங்க சுந்தரர்கிட்ட இருந்து. ஆனால் ஒரு பக்திமான் எப்படி நினைப்பார்? சிவன் தான் இந்த விளையாட்டை செய்தார். பக்திமானுக்கு அப்படித்தான் இருக்கும், சிவனடியாருக்கு அப்படித்தான் இருக்கும். சிவன் தான் இந்த விளையாட்டை செய்தார், சிவன் தான் அவருடைய தோழன், தம்பிரான் தோழர். அதனால் சிவனை திட்டுவதாக ஒரு 10 பாட்டை அவர் எழுதியிருக்கிறார். அதில் தோழர்களே, இதை ஆய்வு செய்து கண்டுபிடித்தவர்
வேறொருவர், அவரை பற்றி நான் சொல்கிறேன். இதை ஏன் வேட்டுவரை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த இடத்துக்கு கொண்டு வர்றார்? இதுவும் சைவத்திற்குள் பழங்குடிகளை கொண்டு வருகிற முயற்சி. அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன நினைச்சாரு? சிவன் தான் வேட்டுவ வேடம் எடுத்து, சிவன் பழங்குடி வேடத்தை எடுத்தான். சிவன் பழங்குடி வேடத்தை எடுத்து இவர் பறிச்சுட்டு போனார், திருப்பி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாரு. அதுதான் இந்த வெண்பா. வேட்டுவர் வேடம் விரும்பிய ஈசனை காட்டு திருமுருகா கண்முன்னே. திருமுருகன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தார். காட்டில் என்று கொள்ளையிட்டான் ஈசன், கொடுத்ததும் ஈசன் என்று சொல்வதெல்லாம் உண்மையா சொல் என்று நான் கேள்வி கேட்டேன். இது எவ்வளோ பெரிய பொய். அடுத்த வெண்பாக்கு அடுத்தது அதாங்க. இது அந்த காட்சி. வேட்டுவரை செய்வராக்க வேதத்தார் விரும்பியதால், வேட்டுவர் எப்படியாவது சைவத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வைதிகத்தார் விரும்பியதால் என்ன பண்ணிட்டாங்க? காட்டினுள் ஈசனை கல்வனான், ஈசனையே திருடனாக்கிட்டான் உள்ள கொண்டு வர்றது. அப்ப அதுக்கு பதில் சொல்ற இரட்டை புலவர் இன்னொருத்தர் சொல்றாரு, கவியன்பன் பாபு. காட்டு வேடர் பீத்தெடுத்தார். உண்மை நடந்தது என்ன? காட்டு வேடர் பீத்தெடுத்தார், ஆலயத்தார் பொன் கொடுத்தார். திருடிட்டு போனவன் காட்டு வேடர். ஆனால் சிவனடியார் அங்கே உட்கார்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அழுது இருக்கிறார். என்ன பெரியவர் அழுதுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வசூல் பண்ணி என்ன பொருளை இழந்தாரோ அந்த பொருளை வாங்கி கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். காட்டு வேடர் பெய்தெடுத்தார், ஆலயத்தார் பொன் கொடுத்தார் என்று ஆய்ந்து ஆக்கி வைத்துள்ளார் முடிவு. இந்த ஆக்கி என்பவர் கிருஷ்ணசாமி நாயுடு என்கின்ற புலவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், கம்மவாரும் தென்னாடும் என்கின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் தான் முதலாக இதை சொன்னார். சுந்தரமூர்த்தி நாயனார் களவு கொடுத்தது உண்மைதான், ஆனால் சிவன் தரவில்லை. அவர் அழுதுட்டு இருந்திருக்காரு, ஊர் மக்கள் கொடுத்துட்டாங்க, அதை வாங்கிட்டு போயிட்டார். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் இதை சொல்லவில்லை. சிவன் தான் ஹீ பிளேட் பிராங்க் வித் மீ, என்னை கிண்டல் பண்ணுறதுக்காக, என்னை ஃபன் பண்ணுறதுக்காக சிவனையே திருடிட்டு சிவனே கொடுத்துட்டான். அடுத்தது போயிடலாம். இது ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து சீனாவில் இருக்கு இந்த தமிழ் கல்வெட்டு. இந்த நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே சிவனாக்கிடுவாங்க இல்லைங்களா? அதில் ஒரு சிவனை இந்த கல்வெட்டில் நீங்கள் பார்க்கலாம். அந்த சிவனுடைய பெயர் காணீஸ்வரம் உடையார். உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டு உடஞ்சிருக்கு இந்த கல்வெட்டு, ரெண்டு ஸ்லாபாக உடஞ்சிருக்கு. காணீஸ்வரம் உடையார் அப்படின்னு ஒரு இறைவனுடைய பெயர் சீனால் இருக்கு, காணீஸ்வரம் உடையார். என்னடா காணீஸ்வரம் உடையார்னு புது பேர், நிறைய பேர் இருக்குது. இந்த பட்டீஸ்வரர், கொங்க விடங்கேஸ்வரர்னு சொல்லி ஈஸ்வரனுக்கு ஒரு பெயர், எல்லா பெயர்களும் வந்து அவர் சேரும். காணீஸ்வரம் உடையார் அப்படின்னு இந்த கல்வெட்டை நமக்கு காட்டியவர் வந்து புகழ்பெற்ற தொல்லியலாளர் ஒய் சுப்ராயல் அவர்கள். அவர் தான் இந்த கல்வெட்டை படித்தவரும் கூட. அவரும் ஜப்பானிய தமிழறிஞரான காலஞ்சென்ற நொபுரு கரிஷிமா, இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கல்வெட்டை வாசித்தார்கள். வாசித்து இந்த கல்வெட்டினுடைய முடிவை, இந்த கல்வெட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை சொன்னவர்கள் அவங்க ரெண்டு பேர் தான். அடுத்தது ஒய் சுப்ராயல் படம், அடுத்துக்கு போயிடலாம். அதுதான் தொல்லியல் அறிஞர் ஒய் சுப்ராயல் அவர்கள். இதில் இந்த கோயிலை சீனாவில் கட்டியவர் சம்பந்த பெருமாள் என்கின்ற ஒரு சைவர். 1281ஆம் ஆண்டு அவர் தான் கட்டியிருக்காரு. இவர் எதுக்கு கட்டியிருக்காருன்னா, இது வந்து வணிகர்கள் வந்து சீனாவில் போய் அந்த காலத்தில் வணிகம் செய்தவர்கள். அந்த வணிகம் செய்வதற்கு ஆர்டர் தருவாங்க, ஃபர்மான் என்கின்ற ஒரு ஆர்டர் தருவாங்க. அந்த ஆர்டர் வந்து கொடுத்தங்காட்டி அந்த மன்னனை வந்து கடவுளாக்கிட்டாங்க, சீன மன்னனை. இப்போ நான் சொன்னேன் அல்லவா, காணீஸ்வரமுடையார் என்பது வேறு யாரும் இல்லை, குப்லா கானுடைய பெயர். குப்லா கானை சிவனாக மாற்றி காணீஸ்வரமுடையார் என்கிற ஒரு கல்வெட்டை அங்கே படைத்திருக்கிறார்கள். இதை எழுத்தாக பதிவு செய்தவர் இப்போ ஒய் சுப்ராயல் அவர்களும் நொபுரு கரஷிமா அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்வெட்டை படித்தார்கள். ஆனால் இந்த கல்வெட்டை ஆவணமாக்கியவர் வந்து இன்னொரு ஜப்பானிய தொழிலாளர் பெண்மணி, அவங்க பேர் ரிஷாலி. அடுத்தது பார்க்க ரிஷாலி, இவங்க தான்
இவங்க ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூலுடைய பெயர் கன்ஸ்ட்ரக்டிங் கம்யூனிட்டி தமிழ் மர்ச்சன்ட் டெம்பிள்ஸ் இன் இந்தியா அண்ட் சைனா பிட்வீன் 850 அண்ட் 1281 AD. இதற்கு இடையில் என்னென்ன கோயில்கள் சீனாவிலும் இந்தியாவிலும் வணிகத்தை சொல்வதற்காக கட்டப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைவ வரலாற்றில் புதிய ஒரு சிவன் கிடைத்திருக்கிறான், காணீஸ்வரமுடையார், குப்லா கான். அடுத்தது போலாம். இது புலவர் ராசு அவர்கள், ஈரோடு புலவர் ராசு அவர்கள் தொகுத்த ஒரு நூல், பழனி வரலாற்று ஆவணங்கள் என்கின்ற இந்த நூல். இது ரொம்ப முக்கியமான நூல், எல்லாரும் படிக்கணும். காலஞ்சென்றார் புலவர் ராசு அவர்கள் எழுதிய இதில் ஒரு குறிப்பு, அந்த பழனி வரலாற்று ஆவணங்கள் என்கின்ற நூலிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் ஒரு நாள் திருமலை நாயக்கர், மன்னர் திருமலை நாயக்கர், மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கருடைய ஒரு தளபதி ஒருத்தர், ஒரு ஆஃபீஸர், ராமப்பையன் என்பது அவருடைய பெயர், அவர் ஐயர். அவர்னால் நடந்த மாற்றம், அவர் பழனி கோவிலுக்கு வருகிறார். அங்கே பழனியிலே அப்போ அந்த 17ஆம் நூற்றாண்டு வரை பழனியிலே பார்ப்பனர்கள் பூசாரிகளாக இல்லை. தொன்று தொட்டு பண்டாரங்கள் எனப்படுவோர் தான் பூசாரிகளாக அங்கே இருந்திருக்கிறார். அப்போ அந்த பண்டார பூசாரி ஒருவர் பிரசாதம் தந்தபோது, சூத்திரனாகிய உன்னிடத்திலே நான் பிரசாதம் வாங்க மாட்டேன் என்று சொல்லி, அந்த அன்னைக்கு வந்து அந்த காலகாலமாக அந்த முருகன் கோவிலுக்கு வந்து சேவை செய்து வந்த அந்த பண்டார சமுதாயத்தினுடைய உறுப்பினர்களை நீக்கிவிட்டு அப்போ சில பார்ப்பனர்களை அவர் நியமிக்கிறார். அந்த பட்டயம் பழனி வரலாற்று ஆவணங்களிலே தென்படுகிற அந்த பட்டயம் அந்த ஐயருடைய பெயர்கள் எல்லாம் சொல்கிறது. ஒருத்தருடைய பெயர் சரஸ்வதி ஐயன், இன்விகிதி தான் போடுறாங்க. சரஸ்வதி ஐயன், தம்பா ஐயன், சுப்பா ஐயன், முத்து ஐயன் என்று அந்த பார்ப்பனர்களுடைய பெயரெல்லாம் வருகிறது. இதை மேனாள் துணை இயக்குனர் திரு முத்துப்பழனியப்பன் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய முன்னாள் மேனாள் துணை இயக்குனர் முத்துப்பழனியப்பன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். காலகாலமாக செய்து வந்த இந்த தொழிலை, இந்த உரிமையை பார்ப்பனர் ஒருவர் பிடுங்கிவிட்டதால், அரசே அதை செய்துவிட்டதால், அவர்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லாமல் சில பண்டாரங்கள் பழனியினுடைய ராஜகோபுரத்தில் ஏறி கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றெல்லாம் ஒரு பதிவு இருக்கிறது. அடுத்ததுங்க, இது முக்கியமான ஒரு கட்டுரை, நான் எழுதிய கட்டுரை, அர்த்தநாரீஸ்வரா எண்ட் திஸ் எபிடமிக் கால்டு காஸ்ட் என்கின்ற இந்த கட்டுரை. இந்த கட்டுரை நான் எழுதிய காலம் அந்த திருச்செங்கோட்டு கோயிலிலே கோகுல்ராஜ் தன்னுடைய பெண் நண்பர் சுவாதியுடன் பேசி கொண்டிருந்த போது கோகுல்ராஜ் கடத்தப்பட்டு, அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர், கடத்தப்பட்டு அவர்கிட்ட அவர் எழுதின மாதிரி ஒரு சூசைட் நோட்டை ரெடி பண்ணி அவரை கொன்று, அவர் ரயிலில் வந்து குதித்து செத்துட்டதாக ஒரு ட்ராமா பண்ணி போட்டாங்க. ஆனால் அதை கண்டுபிடித்து ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் அதை நிரூபித்து அந்த குற்றத்தை செய்தவருக்கு பிணையில் கூட வெளியே வர முடியாத அளவிற்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய வழக்கறிஞர் பாப்பா மோகனையா அவர்கள். போன வருடம் அவருக்கு மே 17 இயக்கம் விருதை தந்தது. இந்த கட்டுரையை நான் எழுதிய காலம் அதுதான். என்னன்னா, முதல்ல இந்த கோயில் ஜெகதீசன் அவர்கள் சொல்வார்கள், இது நாகர் வழிபாட்டிலிருந்து வந்தது தான் இந்த கோயில். ஏன்னா அந்த கோயிலை நீங்கள் மலையை பார்த்தீங்கன்னா நாகம் மாதிரியே இருக்கும். அது அந்த மலையில் கீழிருந்து மேலே வரைக்கும் ஒரு பெரிய நாகத்தை வரைஞ்சி வச்சுருப்பான். அது மட்டுமல்ல, இந்த கோயிலை அருணகிரிநாதரே நாகசலம், நாககிரி, உரககிரி என்று அழைக்கிறார். தன்னுடைய கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் நூலிலே இப்படி அழைப்பதாக நான் படித்திருக்கிறேன். இதில் முக்கியமாக இந்த கோயில் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாச்சு. அந்த பெருமாள் முருகனுடைய மாதுருபாகன் நாவல், அந்த கோயிலிலே வந்து பிள்ளை பெற முடியாத பெண் தனக்கு பிடித்த ஆணுடன் உறவு கொண்டு பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை மாதுருபாகன் நாவலிலே பெருமாள் முருகன் எழுதிய போது இந்த கோயில் வந்து இட் ஹிட் த ஹெட்லைன்ஸ் ஆஃப் த நியூஸ் பேப்பர்ஸ். அதில்
அதனால தான் இப்போ அதில் ஒரு முறை திருஞான சம்பந்தர் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். தன்னுடைய அடியார்களோடு இந்த ஆலயத்திற்கு வந்தபோது அங்கே நளிர் சுரம் பரவியது, காய்ச்சல் எல்லாத்திற்கும். உடனே திருஞான சம்பந்தர் சிவன் மீது, அர்த்தநாரீஸ்வரன் மீது ஒரு பதிகம் பாடியவுடன் அந்த ஜுரம் தீர்ந்தது என்று இலக்கிய குறிப்பு இருக்கிறது. அப்போ நான் எழுந்தது, நீங்கள் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடினீங்க, சிவனடியார்களுடைய நோய் தீர்ந்தது, இந்த சாதி எனும் நோய் எப்போது தீரும் என்பதற்காகத்தான் அந்த தலைப்பை நான் கொடுத்தேன். அர்த்தநாரீஸ்வரா என் திஸ் எபிடமிக் கால்டு காஸ்ட் என்று, இந்த சாதி என்கின்ற தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வா அர்த்தநாரீஸ்வரா என்று அர்த்தநாரீஸ்வரனிடம் நான் கேட்பதைப் போல ஒரு கட்டுரையை நான் எழுதினேன். நன்றி. அடுத்தது போலாம் தொடர். இது திருக்கழுகு, ஒரு கழுகு வரக்கூடிய ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். இப்போ கழுகுக்கு பல பேர் இருக்கு. இப்போ அறிஞர் ஆணைமுத்து அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார். அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸில் எதுக்கு போராடினா, அந்த டிக்ஷனரியில் அந்த பருந்துக்கு தாழ்த்தப்பட்ட சாதி, ஒரு சாதியினுடைய பெயரை வைத்திருக்க, பறையா கைட், இப்படி ஒரு இருக்கிறது. சுப்பிரமணிய சுவாமி நம்முடைய மேதகு பிரபாகரனை பார்த்து சர்வதேச பறையன் என்று சொன்னான். அதை எதிர்த்து நாம் போராடினோம். அப்போ அந்த கழுகு கூட அந்த சாதி பெயரை வைத்திருக்கிறார்கள். அதை, அந்த சொல்லை நீக்க வேண்டும் என்று அறிஞர் ஆணைமுத்து தலைமையில் ஒரு பெரிய போராட்டமே இங்கே நடந்தது. இப்போ புதுசாக இந்த கழுகு ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுக்கு வருது. கோயிலுக்கு அங்கே பார்ப்பன பக்தர்கள் கொடுக்கக்கூடிய உணவை வாங்கி சாப்பிடுகிறது. அதனாலேயே அந்த கழுகு விசிட் பண்ணுது, அந்த கோயிலுக்கு வருவதனாலேயே அந்த கோயிலுக்கு திருக்கழுக்குன்றம் என்று பெயர். கழுகுக்கு திரு என்கின்ற ஒரு முன்னோட்டை போட்டிருக்கிறார்கள். அதனால் இது ஒரு சலீம் அலி இதை பார்த்திருக்கிறார். பறவை ஆர்வலர் சலீம் அலி இந்த காட்சியை பார்த்திருக்கிறார். இது ஒரு அரிய புகைப்படம். இந்த காட்சியை பார்த்திருக்கிறார். எங்கள் ஊரை சார்ந்த 90 வயதிற்கு மேலாகிய பறவை ஆர்வலர் கா ரத்னம் அவர்கள். அவர்தான் எட்கர் தர்ஸ்டன் எழுதிய காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா என்கின்ற நூலை 7 வால்யூம் புத்தகத்தை தமிழிலே குளங்களும், தென்னிந்திய குளங்களும் குடிகளும் என்று மொழிபெயர்த்தவர் கா ரத்னமையா அவர்கள் இந்த காட்சியை பார்த்ததாக எனக்கு பத்திரிகைக்கு சொன்னார். அடுத்தது போயிடலாம். இது முதுவர் வாழ்வியல். முதுவர் அப்படிங்கிற ஒரு ட்ரைப், அவங்க பழங்குடி இல்லை, ஒரு ட்ரைப். இது ஒரு வழிபாடு சம்பந்தமான ஒரு விஷயம். நீங்கள் ஹோமர் எழுதியதாக சொல்லப்படுகிற 2 காவியங்கள், தி இலியட் அண்ட் தி ஒடிசி. இந்த இலியட் பெருங்காவியத்திலே கிரேக்கர்களுக்கும் ட்ராஜன்களுக்கும் நடக்கிற போரிலே ட்ராய் நகரம் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்பட்ட பிறகு அதில் உயிர் பிழைத்தவர்களில் ஒருவனான ஈனியாஸ் தன்னுடைய நடக்க முடியாத தந்தையை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு இடம் விட்டு போனான் என்ற ஒரு காட்சியை அந்த காவியம் விவரிக்கும். அந்த மாதிரி அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக இந்த முதுவர் என்கின்ற அந்த குடிகளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் பேராசிரியர் முத்துலட்சுமி அவர்கள். சித்தூர் கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக இருந்தவர். அந்த பொதுவாக பிஹெச்டி தீசஸ் ரொம்ப சாதாரணமாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பொய்டிக்காக இருந்துச்சு. அந்த நூலை கொடுங்க, நான் ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் வரலாறு இருப்பதற்காக நான் எழுதிய இந்த கட்டுரை தான் அந்த டாக்குமெண்டிங் த சோஷியல் லைஃப் ஆஃப் முதுவர்ஸ் என்கின்ற இந்த கட்டுரை. இதில் ரொம்ப சுவையான விஷயம் என்னென்னா, ஏன் அவங்களுக்கு முதுவர்னு பேர் வந்துச்சுன்னா, பாண்டிய நாட்டில் ஒரு பெரிய போர் மூண்டது. அந்த போருக்கு பயந்து தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் முதுகில் சுமந்து கொண்டு வந்தார்கள். அதில் முதுகில் சுமந்து கொண்டு வந்ததனால் அவர்களுடைய பெயர் முதுகர் என்று இருந்து அது பின்னால் முதுவர் என்று மாறியது என்று முத்துலட்சுமி ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இதில் ரொம்ப அற்புதமான ஒரு வரியை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு பெண்ணாக இருந்து, பொதுவாக இன்றைக்கி பிஹெச்டி எப்படி பண்ணுறாங்க, ஒரு தீசஸை பார்த்து எழுதி திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து முதுவர் வாழக்கூடிய மலை உச்சிகளுக்கெல்லாம் நடந்து சென்று அவர்களை பேட்டி கண்டு நேர்காணல் கண்டெல்லாம் இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு இடத்திலே சொல்லும்போது அவர் அழகாக சொல்வார், ஒரு மலை உச்சிக்கு போனால் அந்த காட்சி எப்படி இருக்கும். ஐ ஃபெல்ட் ஆஸ் இஃப் த ஃப்ளோட்டிங் கிளவுட்ஸ் வேர் அக்சசிபிள் டு மை ஹேண்ட்ஸ். மிதக்கும் அந்த மேகங்கள் என்னுடைய கைகளுக்கு அருகில் இருப்பதை போல உணர்ந்தேன் என்று ஒரு சாப்டர் அவங்க ஆரம்பிக்கிறாங்க முத்துலட்சுமி. முதுவர் மலை உச்சி.
எனக்கு நான் படிக்கிற காலத்தில் ஆங்கிலத்தில் நான் நிறையா எழுதிட்டு இருந்தேன். கல்லூரி படிக்கிற காலத்தில் நிறைய கவிதைகள் ஆங்கிலத்தில் நான் எழுதி கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய நண்பன் திருமுருகன் ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. மீனா இதை படிங்க, அற்புதமான புத்தகம். என்ன புத்தகம் கேட்டால் மாசே துங் போயம்ஸ். அப்போவே பாருங்க, திருமுருகன் தோழருக்கு மாவோ எழுதிய கவிதைகளை ஆங்கில நூலை எனக்கு பரிசு கொடுத்தார். அது இன்னும் நான் வச்சிருக்கிறேன். அதில் நான் படித்த கவிதை முத்துலட்சுமி சொல்வதை, மாவோ சொல்வதை போலவே முத்துலட்சுமி சொல்கிறார். மாவோவுடைய ஒரு அற்புதமான ஒரு கவிதை. அவர் குதிரையில் போகிறார், மலையுச்சிக்கு குதிரையில் தலைவர் மாவோ செல்கிறார். மலையுச்சிக்கு போனவுடன் அந்த மேகங்கள் அவருக்கு பக்கத்தில் இருந்துச்சான். அவ்வளோ அழகான ஒரு கவிதை. அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது, ஐ விப் மை குவிக் ஹார்ஸ், அடிக்கிற சாட்டையில், ஐ விப் மை குவிக் ஹார்ஸ் அண்ட் டோன்ட் டிஸ்மவுண்ட். கீழே இறங்க போகிறதில்ல, மேலேயே தான் போக போகிறேன். ஐ விப் மை குவிக் ஹார்ஸ் அண்ட் டோன்ட் டிஸ்மவுண்ட் அண்ட் லுக் பேக் இன் ஒண்டர். மேலே போயிட்டு இப்படி திரும்பி பார்த்தாரு மாவோ. அப்போ சொல்லும்போது அந்த கவித்துவம், மாவோ தலைவர் மாவோவுடைய கவித்துவம், ஐ விப் மை குவிக் ஹார்ஸ் அண்ட் டோன்ட் டிஸ்மவுண்ட் அண்ட் லுக் பேக் இன் ஒண்டர், த ஸ்கை இஸ் ஜஸ்ட் 3 feet away from. வானம் 3 அடிகள் தான் என்னிலிருந்து என்று. அவ்வளவு பெரிய புரட்சியாளனுக்கு எப்படி இந்த அழகியல் சிந்தனை வந்தது என்று நான் வியந்தேன். முத்துலட்சுமி எழுதிய அந்த வரி எனக்கு மாவோவுடைய கவிதையை நினைவுபடுத்தியது. அந்த மாவோவுடைய கவிதை நூலை பரிசு தந்த என்னுடைய தோழன் திருமுருகன் என் நினைவுக்கு வந்தான். அதனால் இந்த கவிதையை உங்களிடத்துல சொன்னேன். அடுத்தது போயிடலாம், முடிச்சிருவோம். இது சதிக்கல்லும் வீரமாத்தி அம்மனும் என்ற ஒரு கட்டுரை நான் எழுதியது தான். இதையும் களப்பணியில் தான் நான் எழுதினேன். இது இந்த இடத்தில் இந்த பெண்கள் எப்படி பெண் தெய்வங்கள் எப்படி வழிபடப்பட்டார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். வீர மாத்தியம்மன் என்கின்ற ஒரு கடவுள். அதை இன்னும் சமஸ்கிருதம் சேர்த்து வீர மாஸ்தியம்மன் என்றெல்லாம் போட்டுக்கொள்வார்கள் சமஸ்கிருதத்தில். ஆனால் இது உண்மையாக என்னன்னா, உடன்கட்டை ஏறிய பெண்கள், அது ஏறினார்களா ஏற்றப்பட்டார்களாங்கிறது அப்புறம் நம்ம பார்ப்போம். உடன்கட்டை ஏற்றப்பட்ட பெண்கள் அல்லது ஏறிய பெண்கள் அவர்களுக்கு கோயில் கட்டி வணங்குறாங்க. அவர்களுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? கணவனுடைய சிதையில் விழுந்து இறந்து போன பெண் பெண்ணுக்கு தெய்வமாக்கி ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அதை ஜெகதீசன் சார் தான் எனக்கு சொன்னார். அது எங்கிருந்து அது மருவி வந்துச்சு, வீர மாத்தி என்பது எங்கிருந்து மருவி வந்துச்சுன்னா, வீர மரணத்தி என்கின்ற சொல்லிலிருந்து வந்தது. வீர மரணத்தி தான் வீர மாத்தி. இதில் இன்னொரு சம்பவம். இப்போ நமக்கு வரலாற்றில் எப்படி நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம், கணவன் இருந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும். ஆனால் சதியை யார் பார்த்துருக்கா? படத்தில் பார்த்துருப்போம். சதியை, இந்த உடன்கட்டை ஏற்றப்படுதல் அல்லது ஏறுதலை அருகிலிருந்து பார்த்தவர் தான் அபே ஜே துபோ என்கின்ற ஒரு பிரெஞ்சு மிஷனரி. மதத்தை பரப்புவதற்காக பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு தப்பிச்சு இந்தியா வந்தவர் அபே ஜே துபோ. அவர் பார்த்துருக்காரு, தஞ்சாவூர் பக்கத்தில் புதுப்பேட்டைன்னு ஒரு ஊர். அந்த புதுப்பேட்டையில் ஒரு நல்ல வசதியான ஒரு ஆண்மகன் இறந்து விட்டார். இறந்ததற்கு பிறகு அடுத்தது உடன்கட்டை ஏறணும் அந்த மனைவி, கைம்பெண். அவர் எப்படி தூக்கிட்டோம் அந்த காட்சிகளை விவரித்திருக்கிறார். அதை ஒரு வாய்ப்பாக நான் எக்ஸ்பிரஸில் எழுதுவதற்கு நான் ஏற்படுத்தி கொண்டேன். அவளை பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க கைம்பெண். அணிகலன்கள் எல்லாம் அணிவிக்கப்பட்டு பல்லக்கில் தூக்கி வருவார்கள். பல்லக்கில் அவள் பயணிக்கும் போது வழியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அந்த பல்லக்கு அருகே போய் வெற்றிலை கொடுப்பார். வெற்றிலை கொடுக்கிற அந்த பண்பாடு, வெற்றிலை கொடுத்து அந்த பெண் எப்படி வாழ்த்துகிறாள் என்றால், நிறையா குழந்தைகள் பெற்று நல்லா இருக்கணும். சாக போகிற பொண்ணு மற்ற பெண்களுக்கு எப்படி வாழ்த்து சொல்லணும்னா, நிறையா குழந்தை பெற்று. அப்போ இது பெரியார் பிள்ளை பெற்று தரும், பெண் பிள்ளை பெற்று தரும் இயந்திரம் அல்ல அப்படின்ற. அப்போ ஒரு பெண் எத்தனை பிள்ளைகள் பெறுகிறாள் என்பதை பொறுத்து தான் அவளுக்கு இந்த சமூகத்தில் மரியாதை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை அது. அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. கணவனுடைய சிதை விறகு அடுக்கி வச்சுருக்காங்க. கணவனுடைய சிதை மேலே, பிணத்தின் மீது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அவளுடைய அணிகலன்கள் எல்லாம் அகற்றி அந்த குளத்தில் அவளை நீராட வைத்து அந்த குளத்தை சுற்றி வருகிறாள். சுற்றி கடைசியில் அவள் உடன்கட்டை ஏற்றப்படும்போது
அந்த சிதையை அவள் 3 முறை சுற்றி வர வேண்டும். அது வச்சிருக்கிற அந்த அடுக்கை முதல் முறை சுற்றி வந்து விடுகிறாள். 2வது முறை அந்த வட்டத்தை முடிக்கும்போது அவள் மயங்கியே விழுகிறாள். மயங்கியே விழுந்த அந்த கைம்பெண்ணை அடுத்த நிமிடம் சாகக்கூடிய அந்த கைம்பெண்ணை தரதரவென்று இழுத்துச் செல்கிறார்கள் 3வது ரவுண்டுக்கு. இழுத்துச் சென்று அவள் மயக்கம் அடைந்து விடுகிறாள். கணவனுடைய சிதைக்கு தீ மூட்டப்படுகிறது. அந்த கைம்பெண்ணை, மயக்க நிலையில் இருக்கிற கைம்பெண்ணை அப்படியே தூக்கி அந்த சிதை மீது போடுகிறார்கள். அவள் எரிந்து சாம்பலாகிறாள் கூச்சலுடன். இதை கண்முன் பார்த்தவர் தான் அபேஜேதுபு. இதில் முக்கியமாக நாம் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ பொதுவாக அந்த உடன்கட்டை ஏற்றப்படும் பொழுது யாராவது உறவினரோ இல்லை உடன் பிறந்தவரோ வந்து தடுத்து தகராறு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையில் தடியோடு நின்றிருப்பார்கள். அப்புறம் இந்த பெண்ணை சிதை நெருப்பில் வீசியவுடன் அந்த பொண்ணுடைய உடல் நல்லா தீ எரிஞ்சு வேகணுங்கிறது வந்து கையில் சட்டி சட்டியாக நெய் வச்சுருப்பாங்க. இப்படி சட்டி சட்டியாக நெய்யை ஏந்தி கொண்டு கையில் உருட்டுக்கட்டையோடு நின்றவர்கள் யார் என்பதை அபேஜோது குறிப்பிடும் பொழுது நம்முடைய சிந்தனை உண்மையாகிறது. கையில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், கையில் நெய்யோட உருட்டுக்கட்டையை வைத்து கொண்டு நின்றவர்கள் அத்தனை பேருமே பார்ப்பனர்கள். இதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய பத்திரிகை பணியை நான் பயன்படுத்தினேன். அடுத்தது போயிடலாம். அதைத்தான் நாங்கள் இதுவும் வந்து தேவதாசிகள் இறந்து போயிருக்கிறார்கள். ஒருத்தன் இறந்துட்டான், மனைவி மட்டும் இல்லை, அவனோடு பாலுறவு கொண்டிருந்த தேவதாசிகள் இறந்ததற்கான ஒரு பட்டியல் இருக்கிறது. அது கண்ணகுல பட்டயம் என்கின்ற ஒரு செப்பேட்டில் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் யார் யார் இறந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டே போடும். அதில் அந்த தேவதாசியை சொல்லும்போது மக்கள் மொழியில் தேவிடியாள் அங்கமுத்து என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது போயிடலாம். அதனால் இதை நாங்கள் கிண்டல் அடித்தோம். இப்போ தேவதாசி என்பவள் யார்? கடவுளுக்கு மனைவி. அப்போது போன கட்டுரையில் அந்த இறந்து போனவன் நிறையா தேவதாசிகளோடு உறவு கொண்டிருந்தான். அப்போ அவன் கடவுள் தானே. அதனால் அந்த கடவுளை சிவனாக கற்பனை செய்து நாங்கள் எழுதிய அந்த வெண்பா, அதனால தான் அந்த வெண்பாவை சொன்ன இரட்டை புலவர்கள் நாங்கள் அந்த வெண்பாவை ஏற்றினோம். முதல் 2 அடியை நான் சொன்னேன், அடுத்த 2 அடியை அவர் முடித்து வைத்தார். அப்போ நான் இப்படி சொல்லிட்டேன், சிவன் ஒரு நாள் செத்தான் என்றே முடிவு பண்ணேன். என்னடா சுப்ரீம் கார்டு வந்து செத்துட்டாங்கிற, அதுக்கு சாவே கிடையாது சிவனுக்கு. சிவன் ஒரு நாள் செத்தான், சிதை நெருப்பில் பாய்ந்தே அவனுள் கலந்தால் அடியாள் என்று நான் எழுதினேன். தேவர் அடியாள். சிவன் செத்து போயிட்டான், சிவனோட பிணம் இருக்குது, சிவனை எரிச்சாங்க, சிவனுடைய தேவதாசிகள் எல்லாம் அவனோடு உடன்கட்டையிறான். அதுதான் போன கட்டுரை. அதனால் அவர் கிளியராக சொன்னார், தெளிவுபடுத்தி விட்டார். அவர் ஒன்றும் மூட்டும் நெருப்பில் முழுகார், அதுவெல்லாம் கூட்டு கொலை என்றே கொள் என்று. அவர்களெல்லாம் உடன்கட்டை ஏறியவர்கள் அல்லர், உடன்கட்டை ஏற்றப்பட்டவர். அதனால் இந்த வெண்பா எங்களுடைய புத்தகம் அலைகளின் வெள்ளைப்பாட்டு என்கின்ற ஒரு நூலிலே 100 வெண்பாக்களில் ஆன புத்தகத்தில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள். இது இந்த சிலையை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. இந்த ஒரு பெண் தெய்வம் எதனோடு நிற்கிறாள்? காளையோடு. பொதுவாக இப்போ நம்ம வந்து தாய் வழி சமூகம் எப்படி தந்தை வழி சமூகமாக மாறியது என்பதையெல்லாம் ஒரு கருத்தரங்கத்தில் நாம் பேசினோம். இதில் ஒரு பெண் கடவுள் காளையோடு நிற்கிறார். இந்த பெண் கடவுளுடைய பெயர் பெற்ற நாச்சியார். பெற்றம் என்றால் காளை, நாச்சியார் என்பது பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த சிலை இது ஒரு கிராமத்தில், பொள்ளாச்சி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே இந்த சிலையை நாங்கள் கண்டுபிடித்தோம். அதை மறக்காமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். பின்னாடி வந்து பார்வதியாக்கப்பட்ட, சிவனுக்கு மனைவியாக பார்வதியாக்கப்பட்ட விஷயம் எப்படி தாய் வழி சமூகம் தந்தை வழி சமூகமாக மாறுகிறது, அது மாற்றப்பட்டது என்பதற்கான ஆதாரம் தான் இந்த சிலை. இந்த சிலையை அந்த ஆலயத்திற்கு செய்து கொடுத்தவனுடைய பெயர் சுந்தர பெருமாள் என்கின்றவன். சுந்தர பாண்டிய மன்னனுடைய அவையிலே ஒரு அலுவலனாக இருந்தவன். தன்னுடைய தாய் இறந்தது நினைவாக இதை அவன் செய்திருக்கிறான். அதனால் இந்த பெற்ற நாச்சியார் இப்போ ஊர்த்துவ தாண்டவத்தில் வந்து கடைசியில் சக்தி தோற்று போகிறாள்.
ஏன்னா அவள் காலை தூக்கி காட்ட முடியல, புடவை கட்டியிருந்தாள். அக்கா அருள்மொழி அவர்கள் ஒரு காலத்தில் சொல்வார்கள், புடவை கட்டியிருந்தா அதனால் வந்து சிவன் காலை தூக்கி காட்டினா அவள் பெண் வந்து காலை தூக்கி காட்ட முடியாது, ஏன்னா புடவை அணிந்திருந்தாள். ஒருவேளை பார்வதி ஜீன்ஸ் போட்டிருந்தால் கண்டிப்பாக காலை தூக்கி காட்டியிருப்பாங்க அப்படின்னு அருள்மொழி அக்கா பல வருஷத்துக்கு முன்னாடி இதை பேசினாங்க. இது பெட்ர நாச்சியார் பற்றி நான் எழுதினேன், ரீடிஸ்கவரிங் த மதர் காடஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் கொங்கு என்று நான் எழுதினேன். அடுத்தது போயிடலாங்க, ரெண்டே விஷயம். அடுத்தது இந்த திருவண்ணாமலை கோயில் இப்போ பொதுவாக அச்சம் தான் எல்லாத்திற்குமே. ஒரு இந்த கோயிலை பற்றி நான் படித்த அளவு சங்க காலத்தில் இந்த கோயிலை பற்றி குறிப்புகள் இல்லை. இந்த கோயிலுக்கு வந்து 360 கல்வெட்டுகள் இருக்கின்றன என்று நான் படித்திருக்கிறேன் திருவண்ணாமலை பற்றி. அப்போது இந்த கல்வெட்டு, இந்த கோயில் குறித்த கல்வெட்டு எந்த காலத்தில் தொடங்குகிறது என்று சொன்னால் 9ஆம் நூற்றாண்டில், கிபி 9ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்குகிறது. அப்போ அந்த கிபி 9ஆம் நூற்றாண்டில் ராஜகேசரி என்ற பட்டத்தை கொண்ட சோழ மன்னன் 1ஆம் ஆதித்தனுடைய காலத்திலே ஒரு கல்வெட்டு தொடங்குகிறது. இது பல்வேறு காலங்களிலே பல்வேறு பெயர்களால் இந்த இறைவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அதாவது 9ஆம் நூற்றாண்டில் இந்த இறைவனை கல்வெட்டுக்கள் எப்படி அழைக்கின்றன? திருவண்ணாட்டு மகாதேவர் என்று அழைக்கின்றன. அதே 10ஆம் நூற்றாண்டில் பெயர் மாறி வருகிறது, திருவண்ணாமலை மகாதேவர் என்று மாறுகிறது. அடுத்தது 10ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியிலே திருவண்ணாமலை ஆழ்வார் என்று மாறுகிறது. 11ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலை உடையார் என்று மாறுகிறது. கடவுளுடைய பெயர் இப்படி மாறிக்கொண்டிருக்கு. இந்த திருவண்ணாமலை கல்வெட்டுக்கள் குறித்து நான் வாசித்த புத்தகம் தி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் திருவண்ணாமலை என்று ஒரு நூலை பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் போட்ட புத்தகத்தில் தான் நான் படித்தேன். தொழிலாளர்கள் அதை வாசித்திருப்பார்கள். அதில் அந்த முன்னுரையிலே நான் படித்த போது அந்த நூல் தான் பேசுகிறது. திருவண்ணாமலையில் வந்து சங்க காலத்திலோ அதற்கு பின்னான நூற்றாண்டிலோ திருவண்ணாமலை பற்றிய குறிப்புகள் இல்லை. ஒரே ஒரு பாட்டில் மட்டும் அந்த திருவண்ணாமலையினுடைய அந்த மன்னன் அவனுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. அவனுடைய பெயர் அடுத்தது போயிடலாம். அவனுடைய பெயர் செவ்வரை நாடன். செவ்வரை, அந்த திருவண்ணாமலையுடைய பழைய பெயர் செவ்வரையாக இருக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார். அங்கே ஓடுகிற ஆறு கூட செய்யாறு தான், சிவப்பை சொல்லக்கூடிய சொற்களாகவே அவை இருக்கின்றன. அப்போ அந்த ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்கள், அது வந்து இந்த திருவண்ணாமலையுடைய ஜியாலஜி, அதனுடைய நிலவியலை பார்த்தால் பாறைகள் தீப்பாறைகளாக இருந்தனவாம் அந்த காலத்தில். அப்போது ரத்தம் மாதிரி தீ மாதிரி ஆறு ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்தவுடன் இந்த அச்சம் மக்களுக்கு இருந்திருக்கிறது. அப்போது அந்த அச்சத்தின் காரணமாக ஒரு கடவுளை அவர்கள் வழிபட்டிருக்க கூடும். ஆனால் இதை அங்கே உள்ள கடவுளை நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கடவுளரோடு இணைத்து அந்த திருவண்ணாமலை கோயில் உருவாகிறது என்கின்ற ஒரு இடத்தை நாம் குறித்தாக வேண்டும். அதில் மிக முக்கியமாக அந்த வைதிகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கடவுளை உருவாக்கி, இந்த கடவுள் தான் சிவன் தான் அங்கே இருந்தார். சிவனுக்கு வந்து பிரம்மாவிற்கும் விஷ்ணுவுக்கும் அவங்க ரொம்ப, அதாவது தலைக்கணம் பிரித்து பெரிய தாங்கள் பெரிய ஆட்கள் நினைச்ச போது அந்த கொட்டத்தை அடக்கிய இடமாக திருவண்ணாமலை கருதப்படுகிறது. அப்புறம் இந்த கதையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் சக்தி தவம் இருந்து மாதொரு பாகனாக மாற வேண்டும் என்று நினைத்தாலோ திருவண்ணாமலையில் அது நடந்ததுன்னு சொல்லி திருவண்ணாமலை வரலாறு கூறுகிறது. திருச்செங்கோடும் அப்படித்தான் கூறப்படுகிறது. திருச்செங்கோட்டிலும் மாதொரு பாகனானது அர்த்தநாரீஸ்வரர் என்ற கடவுள் ஏன் அங்கே வந்தார்? சக்தியுடைய தவம் அங்கேதான் பலித்தது என்று சொல்வார்கள். இது அந்த தீப்பாறை குறித்த அச்சத்தின் காரணமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்கம்பா அல்லது ஸ்தானு என்கின்ற இந்த இரண்டு கடவுளர்களோடு இணைத்து அதுதான் சிவன் என்று அந்த கோயில் உருவானது என்று சொல்லும்போது, இந்த செவ்வரை நாடனுடைய பாடல் நிச்சயம் நாம் படிக்கணும். இந்த பாடல் பெரும்பானாற்று படையிலே 100வது வரின்னு நினைக்கிறேன். அதை அவசியம் நீங்கள் படித்து பாருங்கள். இது எப்படி சொல்லணும்னாட்டா, இந்த ஆற்றுப்படை நூல்களில் பாணர்களுக்கு சொல்லும்போது வழியிடையே பாடி பரிசில் படுகிற பாணர்களை
குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறது என்றால், நீங்கள் வந்து இந்த மாதிரி செவ்வரை நாடனுடைய ஊரிலிருந்து வந்ததா சொல்லுங்கள். பழங்குடிகள்கிட்ட, அதாவது வனத்தில் வாழக்கூடிய பழங்குடிகள்கிட்ட இவர்கள் பாணர்கள் போய் சொல்லணும். ஒரு புலவர் சொல்கிறார், நீங்கள் போய் செவ்வரை நாடனுடைய ஊரிலிருந்து நான் வர்றேன் அப்படின்னு சொன்னால், அந்த பழங்குடிகள் கிராமம் எப்படி இருக்கிறது? ஒரு மானை கவருவதற்காக ஒரு மானை கட்டி வைத்திருக்கிறார்கள் விளாமரத்து நிழலில். அங்கே போய் சொன்னீங்கன்னா அரிசி இடித்து இறைச்சியோடு தேக்கு இலைகளில் உங்களுக்கு உணவு பரிமாறுவார்கள். எங்கிருந்து வரேன்னா, செவ்வரை நாடனுடைய அவையில் நீங்கள் புலவர்கள்னு சொன்னீங்கன்னா பழங்குடிகள் அப்படி தருவாங்களாம். அந்த உணவு எப்படி இருக்கும்னாட்டா, இட் இஸ் லைக், எப்படி சொல்கிறாருனாட்டா, அது கடவுளுக்கு தரக்கூடிய, கடவுளுக்கு படைக்கக்கூடிய அமுதாக இருக்கும் பழங்குடிகள் சமைத்து தருகிற உணவு என்று இந்த பாடல் சொல்கிறது. அடுத்தது இதுதான். இதை திருவண்ணாமலையுடைய வரலாற்றை, அந்த சொல் வரலாற்றை நாம் படிக்கணும்னா நிச்சயமாக தேவனை பாவாணரை நாம் வாசிக்க வேண்டும். அதனால் அவர் தான் சொன்னார், இது அண்ணாமலை கிடையாது, அருணாமலை. அற, தமிழ் புலவர்களுக்கு தெரியும், பேராசிரியர்களுக்கு, அற என்றால் சிவப்பு என்று பொருள். அதனால் அறக்காம்பல், அரக்கு, இது எல்லாமே இருக்கும். அருணன்னா சிவந்தவன், இப்படியெல்லாம் பொருள் தருது. அதனால் இந்த அலைகளின் வெள்ளைப்பாட்டு வெண்பாவிலே நாங்கள் எழுதினோம். அதில் அவர் சொல்கிறார், அருணன் என்றால் தீ அர்த்தத்தை ரத்தம் என ஆரியர் மாற்ற. நம்மளுடைய தமிழ் சொல் அர்த்தம் தான், ஆனால் அது அங்கே போய் என்ன ஆயிடுச்சு, ரத்தம். நம்ம மொழி ஆராய்ச்சி செய்யாதவர்கள் என்ன பண்ணிடுறோம், ரத்தம்ங்கிறது வந்து வடமொழின்னு நினச்சி அதை குருதின்னு மாற்றிடுறோம். இல்லை, அர்த்தம் என்பது சமஸ்கிருதத்திற்கு ரத்தம் என்று போய், ஆனால் அர்த்தம் என்ற அர்த்தம் என்பதுதான் மூலச்சொல் என்று பாவாணர் குறிப்பிடுவார். அதைத்தான் அர்த்தத்தை ரத்தம் என ஆரியர் மாற்ற இரத்தம் என சொல்வார். இங்கே முன்னாடி ஈ போட்டுறோம், அர்த்தம் தான், அது இரத்தம் கிடையாது. பாவாணர் இதைத்தான் குறிப்பிடுகிறார். அப்போ இனிமேல் அர்த்தம்னே நம்ம பயன்படுத்துவோம். நான் அப்படித்தான் பயன்படுத்துகிறேன். சரியே, இன்னொருத்தர் சொல்கிறார் ரெட்டையர் அந்த வெண்பால, சரியே அரண் போல் சிவப்பே அறக்காம்பல் செம்மை அரத்தமும் தென் சொல் அரி என்று அந்த வெண்பா முடிகிறது. இன்னொரு வெண்பாவில் அருணாச்சலேஸ்வரை பற்றி பாடும் பொழுது நாங்கள் சொன்ன அந்த வெண்பா, அருணன் என்றால் தீ நிறத்தான் அன்னை தமிழில், அருணன் என்றால் தீ நிறத்தான் அன்னை தமிழில், அருணாமலையில் சலமேன், அசலம் என்றால் மலை வடமொழியில், அசலம் என்றால் வடமொழி, அதெல்லாம் மருதாசலம்னு பேர் வச்சிருப்பான், மருத அசலம். அருணாமலையில் சலமேன். அப்போ சொன்னார், இதை வந்து ஒப்பியன் நீ முடிச்ச அந்த வெண்பாவை, அதான் அது. அருணன் என்றால் தீ நிறத்தான் அன்னை தமிழில், அருணாமலையில் சலமேன் எரிகின்ற நெற்றி விழிதிறக்கும் நேயனிடம், தேவநேயனிடம், எரிகின்ற நெற்றி விழிதிறக்கும் நேயனிடம் நீரான சாம்பலான நீரான தொற்றே வடமொழியின் தொண்டு என்று நான் முடித்தேன். வடமொழிங்கிறது தொற்று, தமிழுக்கு தமிழை பீடித்த தொற்று. அந்த தொற்றை எரித்து சாம்பலாக்கிய சிவன் வேறு யாரும் அல்ல, தேவநேய பாவாணர் தான். நண்பர்களே, அடுத்தது முடிச்சிடலாம். கடைசி இதில் ஒரு செய்தியை நான் சொல்லி ஆகணும். இது ஒரு நாள் இதே மாதிரி களப்பயணத்திற்கு போயிட்டு இருக்கும்போது, ஆறு நாட்டார் மலையும் ஆறுமுக கடவுளும் என்று நான் வைத்திருக்கிறேன். அது கிளைம்பிங் த மவுண்டன் ஆஃப் ஜெயின் மாங்ஸ் இன் கொங்குநாடு என்கின்ற இந்த ஆறு நாட்டார் மலை கரூர் பக்கத்திலே இருக்கிறது. ஒரு மாலை பொழுதில் ஒரு ஹோட்டலில் ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, உள்ளம் முருகுதையா உன்னை நினைக்கையில், முருகன் பாட்டு. இந்த ஆறு நாட்டார் மலை ஒரு மலை இருக்கிறது. அங்கே மலையில் வந்து சமண சிற்பங்கள் தான் இருக்குது, தீர்த்தங்கருடைய சிற்பங்கள் தான் இருக்குது, நிறையா இருக்குது. அந்த தீர்த்தங்கர்களுக்கு படுக்கை, கல்படுக்கை அமைத்து கொடுத்தவருடைய பெயர்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதில் 3 சேர மன்னர்களுடைய பெயர் இருக்கு. கோ ஆதன் என்கின்ற ஒரு சேர மன்னன் படுக்கை அமைத்து கொடுத்திருக்கான் சமணர்களுக்கு, சமண துறவிகளுக்கு. அவனுடைய மகன் பெருங்கடுங்கோ, அவனுடைய பேரன் கோ ஆதனுடைய பேரப்பிள்ளை இளங்கடுங்கோ, இவர்கள் 3 பேருடைய பெயர் அந்த கல்வெட்டில் இருக்கிறது. சமண படுக்கை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதில்
ஒரு அந்த படுக்கையை பற்றி சொல்லும்போது இன்னொரு இன்னொரு தங்கம் தங்கம் விற்கக்கூடிய ஒரு வணிகன், கருவூர் பொன்வாணிகன் பொத்தி அவனுடைய பெயர். கருவூர் பொன்வாணிகன் பொத்தி அதிட்டானம் என்று அதிட்டானம் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கிறான். இதில் அந்த உள்ளம் முருகதையான்னு நான் பாடின அந்த பாட்டு சாயங்காலம் அங்கே பாடிட்டு இருக்கிற ஒரு ஹோட்டலில் இந்த கோயிலுடைய பெயர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். எந்த கோயிலுங்க? சமண தீர்த்தங்கர்கள் சிலையுள்ள கோயில், சமண குகைகள் உள்ள கோயில், சமணர்களுக்கு சேர மன்னர்கள் அளித்த அதிட்டானம் குறித்த கல்வெட்டுகள் பதிவாகி இருக்கிற இந்த கோயில். இந்த இடம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் கோயிலாம். அப்போ ஜெகதீசன் சார்கிட்ட தான் நான் கேட்டேன், நாங்கள் தான் போயிருந்தோம் இந்த கலப்பணிக்கு. கேட்டேன், இந்த ஆறு நாட்டார் மலைங்கிற அவர் தான் சொன்னார், ரெடியாக வச்சுருப்பார் கிளியராக. ஆறு நாட்டார் மலைங்கிற பேர் எப்படி வந்துச்சு என்று கேட்கும்போது, இந்த சபைகள் இருக்கும் அந்த காலத்தில், 6 ஊர்கள் சேர்ந்து ஒரு சபை, ஒரு ஃபெடரல் அசோசியேஷன். அந்த சபையினுடைய பெயராக இருக்கலாம், அது 6 நாட்டார் என்று இருக்கலாம். 6 ஊர்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது, நம்ம திருக்குறள் வாசிச்சிருக்கிறோம். அதில் ஒரு குறள், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எனக்கு என்னமோ தெரியல, அந்த டவுட்ஸை தமிழ் பேராசிரியர்கிட்ட கேட்கணும். ஆர்வம் தமிழன் ஐயா மாதிரி இருக்கவங்ககிட்ட கேட்டால் அதுக்கு விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த மலர்மிசை ஏகினான்ங்கிறத நிறையா உரையில் படிச்சிருக்கிறேன். அதாவது மலரை போன்ற உள்ளத்தை கொண்ட இறைவனுடைய பாதத்தை அடைந்தவன். மலரை போன்ற உள்ளம் கொண்ட இறைவனுடைய பாதத்தை அடைந்தவர்கள் நிலமிசை நீடுவார்கள், பூமியில் நல்லா வாழ்வாங்க, நெடுநாள் வாழ்வாங்க. இதுதான் அந்த. ஆனால் இந்த பொருளை சொல்லக்கூடிய சொல் அங்கே இல்லையே. மலர் மிசை ஏகின உள்ளம்ங்கிற சொல்லே அங்கே இல்லை. மலர் மிசைனா என்ன? மலர் மீது, மலர் மீது நடந்தவன், பூமேல் நடந்தவன். மலர்மிசை ஏகினான், மலர் மீது நடந்தவன் மலர்மிசை ஏகினான் அவனுடைய மானடி சேர்ந்தார் நிலமிசை நிலம். பூமேல் நடந்தவன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது மணக்குடவர் ஒரு மாதிரி சொல்றார். பாவாணர் தன்னுடைய உரையில சொல்றார், இந்த மலர்மிசை ஏகினான் என்பது கடவுள் பெயரை, குறிப்பிட்ட கடவுள் பெயரை கூறவில்லை என்றாலும், இந்த பூமேல் நடந்தவன் யாருன்னு கேட்டா, புத்தர் பூமேல் நடந்ததாக மயிலை சீனி அழகாக சொல்வார். புத்தர் பூமேல் நடந்ததாக எந்த பௌத்த இலக்கியத்திலையும் சொல்லவில்லை. சிவன் பூமேல் நடந்ததாக எந்த இலக்கியத்திலும் குறிப்புகள் இல்லை. ஆனால் சமண இலக்கியங்கள், பல இலக்கியங்களிலே சமண கடவுளாகிய அருகன் தான் பூமேல் நடந்ததாக இலக்கியங்கள் பேசுகின்றன. அப்போ திருவள்ளுவர் அருகனைத்தான் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், இது என்னுடைய கருதுகோள் தான். ஆனால் பல உரைகளில் இது இல்லை. ஏன்னா திருக்குறளை சமண நூலாக மட்டும் நாம் சுருக்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் எழுதலையோ அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் இருக்குது, ஒரு ஐயம் இருக்கிறது. எதற்காக நான் சொன்னேன் என்றால், இந்த 6 நாட்டார் மலை ஒன்று 6 நாடுகள் சார்ந்த 6 ஊர்களை கொண்ட ஒரு சபையார் உருவாக்கி இருக்கணும் அந்த மலையை. ஆனால் இது கூட பொருந்தலை இந்த ஆய்வு. ஜெகதீசன் சொன்னார், இது அவர் சொல்லும்போது சொன்னார், இதுதான் பொருத்தமானதுன்னு நான் சொன்னேன். இது 6 நாட்டார் மலைங்கிறது எதனுடைய திரிபாக இருக்கும் என்றால், அருக நாட்டார் மலை என்ற திரிபாக இருக்கும். அருக நாட்டார்னா சமணர்கள் வாழ்ந்த ஊர், அதனால தான் அங்கே சமண சிற்பங்கள் இருக்கின்றன. அப்போது அருக நாட்டில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கட்டிட்டு அந்த ஹோட்டலில் டிஎம்எஸ் உருகி வழிகிறார், உள்ள முருகுதையா. அருகன் கோயிலில் முருகனை பார்த்து உருகிறது அதுதான் அங்கே. இந்த கட்டுரை உங்களிடத்தில் காட்டியது மகிழ்ச்சி. ஒரே ஒரு இடம் முடித்து விடலாம். அடுத்தது சார், திருப்பரங்குன்றம் பற்றி ஐயா அவர்கள் பேசினார்கள். இதில் ஒரு செய்தி இருக்கிறது. இன்றைக்கி ராஜா மருத்துவமனையில் படுக்கிறதுக்கு முன்னாடி, நான் மலை ஏறியே தீருவேன், அங்கே தர்கா எப்படி வந்துச்சு இடிப்பேன், அயோத்தியா அது மாறிடுங்கிறதுக்கு வேண்டி தான் வழக்குரைஞர்கள் போய் சொல்கிறாங்க, அயோத்தியா மாறிடக்கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருங்காட்டி தான் நாங்கள் தடை போட்டோம். ராஜா சொல்கிறா, அயோத்தியா மாத்திரக்கு தான் இதை பண்ணுறோங்க. அப்படியே ஓப்பனான ஒரு பேட்டி. அப்போது இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது, நேற்று நான் படித்து கொண்டிருந்தேன், தொல்லியலறிஞர் வேதாச்சலம் அவர்கள் எழுதிய என் பெருங்குன்றம் என்கின்ற நூலிலே நான் ஓரளவு படித்தேன். அந்த
இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தர்காவை இடிக்க போகிறேன்னு நீங்கள் சொன்னது, காலையில் சாந்தலிங்கம் ஐயா சொன்னாரே, இது 8ஆம் நூற்றாண்டில் ஒரு ஒரு அசோக மரத்தடியில் திருப்பரங்குன்றத்தில், தென் திருப்பரங்குன்றத்தில் ஒரு சிவன் கோயில் அசோக மரத்தின் கீழே அமர்ந்த தீர்த்தங்கரருக்காக எடுக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்த்தங்கர் வந்து அசோக மரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிறார். அங்கே ஒரு குடைவரை கோயில் 8ஆம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 13ஆம் நூற்றாண்டில் மதுரையில் வந்து சமணம் செல்வாக்கு இழந்த போது 13ஆம் நூற்றாண்டில் பிரசன்ன தேவர்னு ஒருத்தர், பிரசன்ன தேவர் என்ற சைவ துறவி இதனை சிவன் கோயிலாக மாற்றியிருக்கிறார் இடிச்சிட்டு. அவர் ஒரு எல்கே அத்வானியாக இருப்பவர் போல் இருக்கு அந்த காலத்தில். பிரசன்ன தேவர் என்ற சைவ துறவி இதனை சிவன் கோயிலாக மாற்றியுள்ளார். மாற்றி அந்த பெயரை கூட சாந்தலிங்கம் ஐயா சொன்னார்கள், சுந்தர பாண்டிய ஈஸ்வரமுடையார் என்கின்ற அந்த கோயிலுக்கு புது பெயர் வைத்து இதனை மாற்றியுள்ளார். இதனை அதை மாட்டி அந்த சமணர் கோயிலை இடிச்சிட்டு திருப்பரங்குன்றத்தில் இந்த சுந்தரபாண்டிய ஈஸ்வரமுடையார் கோயில் கட்டியதாக திருப்பரங்குன்றத்தில் இன்னும் அந்த செய்தியை கொண்ட கல்வெட்டு இருக்கிறதா. அதை நாம் வாசிக்கணும் கண்டிப்பாக. ஒன்று குடைவரையின் முகமண்டப சுவரில் இருப்பதாக அவர் சொல்கிறார். இந்த அகமண்டபத்தில் அசோக மரத்தின் கீழே அமர்ந்திருந்த தீர்த்தங்கரின் சிலையை உடைத்து பெயர்த்தெடுத்துவிட்டு அங்கே காளையின் முன் ஒரு காளை, பெற்ற நாச்சியாருக்கு தான் காளை, சிவனுக்கு பின்னாடி வந்தது தான், காளை உருவத்துடன் அங்கே அர்த்தநாரீஸ்வரர் நிற்கும் சிலை இருக்கிறதா. ஆனால் இடித்தது உருப்படியாக அடிச்சிருக்கணும். திருடுறவன் வந்து தடையும் இல்லாமல் திருடணும். இந்த துறவி அதை இடிச்சிட்டு அது பின்னால் வரக்கூடிய தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கும் அளவுக்கு தான் அந்த திருட்டை பண்ணியிருக்கான். முடிஞ்சு அதில் முடிக்கலாம். அந்த இடத்துல மேலே அந்த அசோக மரத்தினுடைய கிளைகள் சுருள் சுருளாக தெரிகின்றன. அதையும் சேர்த்து இடித்து தொடச்சிருந்தா கிளியராக இருந்திருக்கும். இது நான் தான் திருடினேன்னு அவனே காட்டிக்கிறதுக்கு அந்த சைவ துறவி பிரசன்ன தேவர் என்கின்ற அந்த சைவ துறவி இதை மட்டும் விட்டுட்டு போயிருக்கிறான். இன்னும் அந்த காட்சி இருப்பதாக என்பெருங்குன்றம் என்கின்ற நூலிலே தொழிலாளர் வேதாச்சலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தொழிலாளர் வேதாச்சலம் அவர்களை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கக்கூடிய கீழடி தொல்லாய்வுகளுக்கு அடிக்கல் போட்டவர் அவர் தான். கீழடின்னு ஒரு இடம் இருக்குது, அதில் மேற்பரப்பிலேயே இத்தனை விஷயங்கள் கிடைக்குது, அதை தயவு செய்து நாம் தோண்டி பார்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு சொன்னவர் அவர்தான், சொல்லிக்கொண்டே இருந்தவர். ஆனால் வேதாச்சலம் அவர்களுடைய இந்த பணியையும் அவர் எழுதிய நூலையும் அந்த பகுதியையும் உங்களிடத்தில் நான் வாசித்து காட்டினேன். அந்த விதத்தில் எனக்கு மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பேச முடியும், ஆனால் இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பவர் பாயிண்ட் இருந்தங்காட்டி உங்களுக்கு போர் அடிக்காமல் இருந்துச்சு. அதனால் இந்த வாய்ப்பை வழங்கிய எனது அருமை தோழன் திருமுருகன் காந்திக்கும் மே 17 தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.